திருவள்ளுவ பெருமான் தொடங்கிய வேலையை விட்டு போன 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கம்பன் தொடர்ந்தான். கம்பனிடத்திலிருந்து பல புலவர்கள் வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவையாரெல்லாம் பொது வீதிகளுக்குள்ளேயே போய் அந்த தாய் பேசினா, பாடுனா. ஆனா விளம்பரத்தோட காலத்தின் நேரத்தின் கருத்தை உரிய காலத்திற்கு ஏற்றாற் போல பாடியவன் பாரதி. அப்புறம் பாரதிதாசன் ஒரு பெரிய பரம்பரையை வந்துச்சு. கொஞ்சம் அப்படி தடம் மாறினாலும் கூட அவர்கள் எல்லாம் தமிழுக்கு செய்திருக்கின்ற தொண்டு அளப்பரியது அளப்பரியது. அதில் கம்பன் குறிப்பிடத்தக்கவன். சமயத்தையும் உள்வாங்கிக் கொண்டு அந்த சமயத்துக்குள்ளே இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும், அதை எப்படி சொல்ல வேண்டும், 2 செய்தி முக்கியம் இருக்கு இல்லையா. சமயத்தை வாங்கிக்கிட்டான். ஆனால் அன்றைக்கு போய்கொண்டிருந்த சமயம் அது அங்கே கோயில்களுக்குள்ளே பேசியிருக்காங்க. அன்னைக்குமே கூட பாரதம் தான் பெருசாக இருந்திருக்கு. கம்பனுடைய காலத்தில் சோழ நாட்டுக்குள்ளே பாரதத்தை ரொம்ப பிரமாதமாக எல்லா இடங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. ராமாயணம் அவ்வளோ பெரிதாக வரலை. ஆனால் சங்க காலத்திலிருந்து ராமாயணம் அங்கங்கே பேசப்பட்டிருக்கு. வான்மீகியில் இல்லாத ராமாயணம், வேறு ராமாயணங்களில் இல்லாத ராமாயணம்ன்றாங்க. அதை அங்கே காணப்படுகிற குறிப்புகள் எல்லாம் வால்மீகியில இல்லை. அது ஆச்சரியப்படுகிறார்கள். அப்போ நம்ம ஊருக்குள்ள அதை வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கிறான். அந்த கம்பன் அதை கதையை தெரிவு செய்து கொண்டு இது என்ன மாதிரி கொடுத்தா சரியாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு தேவை வந்தது. சோழர்களுடைய ஆட்சியின்ற காலத்தில் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி ஜனங்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயம் வேற வந்து சேர்ந்தது. சோழர்கள் பிரம்மாண்டமான அரண்மனைகளை கட்டுறாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு பக்கம், பெரிது பெரிதா. அந்த பெரிய கட்டடங்களுக்கு இடையில பார்த்தா ஒரு கட்டடம் கட்டினாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு எங்கே வீட்டில் ஆள் இருக்குதுன்னா வேலைக்கு ஆள் எவ்வளோ பேர் வேணும், எவ்வளோ பேர் வேலைக்கு வேணும் ஆள் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம தாய்மார்கள்லாம் வந்து காலையில் அடுப்படி வேலையெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி நடக்குது. ஆனால் ராத்திரி 10 பாத்திரம் கழிக்கிறதெல்லாம் யாருன்றீங்க? எப்படி இங்கே எப்படின்னு தெரியல எனக்கு. பெரும்பாலும் வெளியே இருந்து சகோதரிகள் வர்றாங்க. இவ்வளவுக்கும் ஆசிரியராகவோ அல்லது வேறு ஏதோ நிர்வாகத்திலேயே வேலை பார்க்கக்கூடிய சகோதரிகள் தான். ஆனாலும் வீட்டு வேலைக்கு நம்ம வீட்டு பொம்பளை சொல்லுது, குனிய முடியலை, நிமிர முடியலை அப்படின்னுது. இவ்வளவுக்கும் ஒரு மாவாட்டுற வேலையும் கிடையாது. அவ்வளவும் பூரா இப்போ பூரா ரெடிமேட் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து சேர்ந்துருது. அப்படி உடச்சு போட வேண்டியது தான். அது சாப்பிட்டுட்டு சாகுறாங்க மனுஷன். வேறு வழி கிடையாது. ஆனாலும் என்ன செய்ய, அது நாங்கள் ஆட்கள் வந்துட்டாங்க. அது சொன்ன பாருங்க, 2 ஐட்டம். அதனால இந்த கம்பன் பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கருதி ஒரு வித்தியாசமான கோணத்தில் கொண்டுகிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க கதையை. அப்படி கொண்டு போன போக்கில் நாம இதுவரைக்கும் பாத்திரங்களை பற்றி நிறைய பார்த்தோம். அந்த பாத்திரங்கள் ஒவ்வொரு பாத்திரமும் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்பட்ட பாத்திரங்கள். நாம் அதை பின்பற்றலையோ அது வேற விஷயம். நம்முடைய மனசுக்குள்ளே கிடந்த அழுக்கை எல்லாம் போய் அது குத்தி கொடையும். எப்போதோ ஒரு நேரம்
அந்த பாத்திரங்களை பற்றியே பேசி 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 ஒரு காலம் கழிச்சாச்சு. இப்பவும் அந்த பாத்திரங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் அதை எப்படி சொன்னால் சரியாக வரும், நம்ம மக்களுக்கு அதை எப்படி சொன்னால் அது சரியாக வரும் அப்படின்னு கருதி அங்கே ஒரு சின்ன மாற்றம் என்ன பண்ணோம்னா, கம்பனில் சிக்கல்கள் தோன்றுது. சிக்கல் தான் என்ன, ஒரு நெருக்கடி தான். அது பெரிதாக காரணம், இந்த சிக்கல்கள் பெரிதாக காரணம் என்ன? ஒரு யோசனை ஒரு மனைவி சொல்லி கேட்டதுனால சிக்கல் பெருசாச்சா? இதெல்லாம் கொஞ்சம் எளிதாக விளங்குமே, கம்பனை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு போயிடலாமே அப்படின்றதுக்கு. ஏன்னா இளைஞர்கள் இப்போ தமிழ் அப்படின்னா செத்து போகிறோம்ன்றான். ஒரு 47-50 ஆண்டுகளாகவே அவனை என்ன செஞ்சிட்டோன்னா தமிழுக்கு அந்நியமாக்கி வச்சிட்டோம். அதனால் அவன் என்ன சொல்கிறான், மதுரையிலாம் நாங்களும் ஒரு 13-14 ஆண்டை நடத்தி பார்க்குறோம். வந்து உட்கார்றாங்க கூட்டத்துக்கு, பார்த்தா 60 70 எங்கள் ஐட்டம் தான். நாங்களாக தான் உட்காந்துருக்கோம், நாங்களாக தான் கேட்டுக்கிறோம். சின்ன பிள்ளைகள் எங்கே அப்படின்னு கேட்டால் அவன் வந்து என்ன நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியலன்றான். பாரதி போட்டால் கொஞ்சம் வர்றான், பாரதியை போட்டால் கொஞ்சம் வர்றான். கம்பன் திருவள்ளுவர்லாம் அப்படி எவ்வளோ நாளைக்கு இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அது வேறு இப்படி சொல்கிறான். திருவள்ளுவர் சொன்னால் டே அதெல்லாம் அதை சாகாத கவிஞர்கள்றா அவங்க அப்படின்னா, அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல அப்படியே போங்கன்றான். அதனால் என்ன செய்யலாம், அதையும் நெடுங்காலமாக நம்முடைய சராசரி மக்கள் தமிழ் மக்களுக்கு இது கம்பன் வந்து கோவில் வழிகளிலேயே சுற்றிக்கிட்டே தெரிஞ்சிருச்சு. சராசரி மக்களுக்கு போகலை. ஒன்று கோவில் வெளிகளில் போச்சு, இன்னொன்று சில ஜாதிய பிரிவுகளுக்குள்ளே அவங்க அங்கே ராமாயணம் அது ஒரு காலம் மாலை பொழுது அறுவடை காலங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த கதை கேட்பது என்பது ஒரு காலம் இருந்தது. சத்திர சாவடிகளில் அது கேட்டாங்க அந்த காலம். இப்போ அதுவும் ஓஞ்சிருச்சு. அப்புறம் கோவிலில் பிரவசனம் பேசினாங்க. பிரவசனத்துக்கு இப்போ கொஞ்சம் பேர் போகிறாங்க, அது பேசுகிறவரை பொறுத்து இருக்குது, அதுவும் போயிடுச்சு. அப்புறம் இது என்ன செய்ய சொல்லணுமே, அதுக்காகத்தான் இப்படி கொஞ்சம் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் இழுக்கிற மாதிரி இந்த சிக்கல்கள் பெருசாக காரணம். மனைவி சொல் கேட்டதா, அதனால் சிக்கல் பெருசாச்சா, இல்லை சொல்ல கேட்காததுனால பெருசாச்சா? ரெண்டு பிரச்சனை. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க முனைவர் தாக்கு சுப்பிரமணியன். அவர் சொல்கிறாரு கேட்டது தான், நம்ம பொண்ணுடைய வார்த்தை வீட்டு பொம்பளை பேச்சை கேட்டோம், நம்ம கதை அதோட சரின்றார். எதுவும் விளங்காது, நம்மளை நடக்கவும் விட மாட்டாங்க, ஓடவும் விட மாட்டாங்க, இருக்கவும் விட மாட்டாங்க. பின்ன என்ன தான் செய்வாங்கன்னு, அது என்னென்னமோ செய்ய சொல்லுவாங்கன்னு. அவர் கூட சேர்ந்து பேசுகிறதுக்கு அந்த அம்மா ஆமாங்க எங்கள் தொழிலே அதுதான்றாங்க. முனைவர் ரேவதி வீட்டுக்காரர் அப்படித்தானே. அதனால் அவர் வீட்டுக்காரர் வீட்டிலே இருக்கிறது இல்லை, கிளம்பிடுவார் எட்டாவது. அந்த பக்கம் ராஜா அவரும் வீட்டிலே இருக்கிறது இல்லை. புடுங்கல் தாங்கல் என்றார். என்னமா நச்சரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன செய்யறது?
அதனால் கேட்குறதே கிடையாது. அவங்க சொல்கிறது தான் பிரச்சனை நமக்கு. இந்த 3 பேர். இந்த பக்கத்தில் பேராசிரியர் ராஜாராம் அவர் சொல்கிறாரு, இல்லைங்க, கேட்காதது தான் பிரச்சனையே. சிக்கல்கள் பெரிதானதற்கு காரணமே கேட்காதது தான் அப்படின்னு இவர் நிற்கிறார். நடுவில் சிவகுமார் அவரும் ஆமாங்கன்றார். கொஞ்சமாக கேட்கணும்ல, நம்ம கேட்கணும்ல. இப்போ இவங்க வீட்லாம் வீட்டை விட்டு கிளம்புறாருன்னா 1 வாரத்துக்கு முன்னாடியே உத்தரவு வாங்கிறாரு. எனக்கு தெரியும் முன்னாடியே, அம்மா தந்தை நான் போகணும், போகவா வேண்டாமா? அந்த அம்மா உடனே சொல்லும், போங்க, அங்கே கொடுக்குற காசை அப்படியே வாங்கிட்டு வாங்க, வழியில் எங்கேனே வாங்கி திங்கக்கூடாது. அவர் அந்த கடைசி அவங்க பெண் உரிமை கேட்காத பிரச்சனை. பாரதி கேட்காததான் பிரச்சனை. சிக்கல் வந்ததே அதில் தான். கேட்டிருந்தா இப்படிலாம் ஆகாது. அவங்க திருவள்ளுவர் கேட்கணும்னு சொல்லியிருக்காரா, கேட்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரா, ஒன்றும் தெரியலை. மனைத்தக்க மாண்புடைகள் அப்படின்றாரு, மனைமாட்சி அப்படின்னு சொல்கிறாரு. மனைத்தக்க மாண்புடைகள் அப்படின்னா அது என்ன, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அது என்ன, மாண்பு என்ன, மனை மாட்சி என்ன? நம்ம என்னத்தை கண்டோம்? கேட்கறது அதுக்குள்ளே இருக்கா, கேட்காதது அதுக்குள்ளே இருக்கா? ஏன்னா ராஜாக்களுக்கு வரும்போது பின்னாடி பெண் வழி சேரல்னு ஒன்றை போட்டு வச்சுருக்காரு. அது பெரிய இக்கட்டாக நிற்கிது பலருக்கு. சில பெண்கள் விமர்சனம் பண்ணும்போது திருவள்ளுவரை நம்ம பாட்டேன்னு கூட பார்க்காதபடிக்கு தாட்டு பூட்டுன்னு போட்டு படாத பாடுபடுத்துகிறாங்க. இப்போ நெருக்கடியாக இருக்குது. அது ஏன் சொன்னார், எதுக்காக சொல்லியிருக்காரு, என்ன விவரம் அப்படின்றத யோசிக்கணும். ஆனால் சொல்லியிருக்காருல, அது என்ன, அது பெண் வழி சேரக்கூடாது, அவன் சொல்ல கேட்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ நாங்களே தான் எல்லாம் அடிமையாக இருக்கணுமா? நீங்கள் எங்கள் வார்த்தையை கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ திருவள்ளுவர் இப்படி சொல்லிட்டு அழைச்சிட்டாரு. அது திருவள்ளுவருடைய சொன்னார்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, பின்னாடி ஒரு பாட்டு போட்டதில் யார் எழுதினானோ, எந்த கிறுக்கு எழுதினானோ, அடிசிற்கிணிகளே அன்புடையாளே படிசொல் தவறா பாவாய், நீ என்ன செய்யறாரா, பின்தூங்கி முன்னெழும் பேதாய் அப்படின்றாரு. தன் மனைவியை பற்றி அவர் ஒரு பாட்டு பாடினாருன்னு சொல்லி பின்னாடி யாரோ எழுதியிருக்கிறான் கதை எழுதின கந்தன் அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வச்சுட்டான். இது ரொம்ப காலமாக நாங்கள் திருவள்ளுவர் சொன்னார்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சோம். இப்போத்தான் யோசிக்கிற போது நிச்சயமாக பெரியவர் சொல்லியிருக்க மாட்டார். அப்போ இது ஒரு சிக்கல் நிற்கிது. என்னங்க செய்ய ஒன்று நமக்கு விளங்கலை. திருவள்ளுவர் யாராவது இப்போ நம்ம போனால் தத்தி படித்தா அவரை தான் தூக்கி பிடிக்கணும். நமக்கு வழிகாட்டுறதுக்கு நமக்கு ஒரு விளக்கம் இருக்குல்ல, நமக்கு இருக்கக்கூடிய கலங்கரை வழக்கம் அவர் தான். அவரை பார்த்தா ஒன்றும் தெரியல, நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே, என்ன செய்யலாம்? அப்போ கொஞ்சம் பேச விட்டு கேட்டு பார்ப்போம் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு யோசனையில் சேலத்தில் எல்லாம் நல்ல சிந்தை கழிக்கிற மக்கள் உட்காந்துட்டீங்க. அரங்கம் பாருங்க, இந்த நாளில் இன்றைக்கி பூரா அங்கங்கே டிவியில் உட்காந்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமையா சாயங்காலம் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதாவது உட்காந்து நல்லா நீட்டாக போட்டுட்டு உட்காந்துருது. ஆனால் இங்கே பாருங்களேன், அரங்கம் நிறைஞ்சி மக்கள் காத்து கிடக்காங்க. அதனால் இப்போ இனி நான் அதை நீட்டாமல் இப்போதைக்கு எது காரணம், கேட்டதா கேளாததா? கேட்டது தான், மனைவி சொல்ல கேட்டதுனால தான் சிக்கல்கள் பெரிதாக என்று ஆயின அப்படின்னு சொல்கிறதுக்கு வர்றாரு.
நம்முடைய முனைவர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்கள் உங்கள் சார்பிலே அவரை அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்திற்குரிய பட்டிமண்டபத்தின் நடுவர் பெருந்தகை, நகைச்சுவை நாவலர், தமிழறிஞர் அவர்களே, பட்டிமன்றத்தை பாங்குடையதாக ஆக்கித்தர வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, சேலம் கம்பன் கழகத்து சான்றோர் பெருமக்களே, எங்களுடைய மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா சிலம்பொலி செல்லப்பதார் அவர்களே, இங்கே குழுவி இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, மனைவி சொல்லை கேட்பதனாலே வரக்கூடிய சிக்கல்களை எல்லாம் உணர்ந்து அவரவர்கள் தங்கள் வீட்டு இல்லக்கிடத்தையை விட்டு வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, அடிசாக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பன் கவிதையிலே, கம்பராமாயணத்திலே சிக்கல்கள் நிறைய பெருகி இருக்கிறது. சிக்கல்கள் பெருகுவதற்கு காரணமே மனைவிமார்களுடைய பேச்சை கேட்டதனாலே தான். நம்முடைய வீட்டிலேயே சிக்கல்கள் தோன்ற காரணம் என்னவென்று உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மனைவி சொல்லை பேச்சை கேட்பதனாலே வரக்கூடிய சிக்கல்கள். இங்கே ராமாயணத்திலே 2 பெரிய பாத்திரங்கள், ஒன்று தசரதன், மற்றொன்று ராமன். அப்பனும் பிள்ளையும், அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிற கதை போலத்தான் ராமகாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள், தசரதனுக்கு இவ்வளவு சிக்கல் ஏன் வந்தது? இவ்வளவு சிக்கல்கள் வந்து கடைசியிலே ஏன் மடிந்தான்? அவன் இறப்பதற்குரிய காரணம் என்ன? நினைத்து பார்க்க வேண்டும். அங்கே ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று முடிவாகிவிட்டது. ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும். அவனுடைய முடி நரைத்தது. திங்களை ராவணன் செய்த தீமைதான் ஆங்கது நரையதாய் அணுகிற்றாம் என பாங்கில் வந்திடுதலை படிவ கண்ணடி ஆங்கது நோக்கினன் அவனி காவலன். வயதாகிவிட்டது. எனக்கு 60,000 ஆண்டுகள் கழித்து ஒரு முடி அவனுக்கு நரைத்திருக்கிறது. அதுவும் காதிற்கருகிலே இருக்கக்கூடிய முடி நரைத்திருக்கிறது. அந்த முடி, நரைத்த முடி அவன் காதிலே பேசுகிறது, உனக்கு வயதாகிவிட்டது, ராமனுக்கு முடிசூட்டு என்று அந்த முடியானது அவனுடைய காதிலே சொல்லுகிறது. சொன்ன உடனே அவையை கூட்டி அவன் முடிவு செய்து விட்டான். ராமனுக்கு பட்டம் என்று முடிவாகிவிட்டது. ஊரு நீர் நிறையவும் அங்கே பழுத்த பழத்திலே பழங்கள் பழுக்கவும் யாராவது மறுப்பார்களா? ஆகவே ராமனுக்கு பட்டம் கட்டலாம் என்று அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள். ராமனுடைய பட்டாபிஷேக செய்தியை சொல்வதற்காக வேக வேகமாக கைகேயியை நோக்கி வருகிறான். அவ்வளவு வேகமாக வருகிறான். தன்னுடைய மனைவியை பார்ப்பதற்காக, தன்னுடைய ஆசை நாயகியாக இருக்கக்கூடிய அந்த கைகேயியை பார்ப்பதற்காக வேகமாக வருகிறான். வருகிற பொழுது கைகேயி எப்படி கிடக்கிறாள்? மந்தரை மூலமாக செய்தியை அறிந்து அவள் மனமாற்றம் அடைந்து தவயாமென கிடந்தரள் கேகயந்தரையை. தவயாமென கிடந்தள். தவ என்றால் ஸ்ரீதேவியினுடைய அக்கா. யாரு? அவள் கிடந்ததை போல தவயாமென கிடந்தரள் கேகயந்தரையை. கீழே கிடக்கிறாள். கீழே கிடந்ததை பார்த்து தசரதன் பதறுகிறான். அன்னது கண்ட அரங்கல் மன்ன நஞ்சி என்னை நிகழ்ந்தது, என்னமா நடந்தது? இவ் 7 ஞானம் வாழ்வார் உன்னை கண்டவர் மாழ்வர். எடுத்த உடனே ஒரு அரசனை இப்படி பேசுகிறார் என்றால் எவ்வளவு மயக்கி வைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கைகேயி சொல்லுகிற, கைகேயை பார்த்து சொல்லுகிறான், இப்படி நடப்பதற்கு யார் காரணம்? 7-14 உலகங்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செத்து போவார்கள். அவர்களை கொல்கிறேன். உன்னை கண்டவர் வாழ்வர். உற்றதெல்லாம் சொன்னபின் என் செயல் காண்டி செய்து சொல்லிடு என்றான். சொன்ன உடனேயே என்ன கேட்கிறார் தெரியுமா? இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படாதீங்க, எனக்கு நீங்கள் தருவதாக சொன்ன வரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்கிறார். வரத்தை பெறுவதற்காகவா இவ்வளவு இப்படி அவன் இருக்கிறாய்? வரம் பெறுவதற்காக
இவ்வளவு நீ மோசமாக கிடக்கிறாய்? என்னம்மா நீ இப்படி இருக்கியம்மா, இப்படி இருக்கலாமா, ஏம்மா நீ இப்படி இருக்கே என்று கேட்கிறான். ஏதோ திரைப்படத்துல கேட்ட என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. நான் படம் பார்த்தது இல்ல, பார்த்தவங்க சொல்லி கேள்வி, அவ்வளவுதான். என்ன சொல்கிறார் தெரியுமா? அவ கருத்து என்னன்னு அவனுக்கு தெரியல. கள்ளவிழ் கோதை கருத்துடராத வண்ணன், கள்ளவிழ் கோதை கருத்து உடராத வண்ணன், வெள்ளநெடுஞ்சுடர் மின்னின் மிக்க நக்கான், உள்ளம் உவந்திட செய்வன் ஒன்றும் லோவேன். எடுத்த இடத்திலே சொல்கிறான், வள்ளல் ராமன் மீது ஆணை, ராமன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உனக்கு என்ன வேண்டும் கேள். எவ்வளவு நம்பிக்கை இருந்தா சொல்லியிருப்பான். இப்படி ஒருத்தன் பேசினான்னா பேசலாமா? பெண்களிடத்தில் போய் இப்படி எல்லாம் வாக்கு கொடுக்கலாமா? கொடுத்தால் என்ன நடக்கும்? அதற்குத்தான் உதாரணமாக இருக்கிறான் தசரதன். என்ன சொன்னார் தெரியுமா? நீதிபதி அவர்களே, கொடுத்து கட்டப்பட்டவன் நான் தானே, அதுக்காக அனுபவப்பட்டு சொல்றேன். ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் அரசாழ்வது, சீதை கேள்வன் ஒன்றால் போய் வனம் ஆழ்வது, என்ன புகந்து நின்றாள் தீயவை யாவினும் சிறந்த தீயாள். இந்த வரம் ரெண்டு தான் சொல்க. என்ன செய்திருக்க வேண்டும் அரசன்? இந்த வரத்தை கேட்ட உடனேயே எடுத்த எடுப்பறையே வள்ளல் வைத்தல் ராமன் மீது ஆணை பேசி இருக்கலாமா? மனைவிடத்தில் அப்படி போய் பேசின உடனேயே இவன் கள்ளவிழ் கோதை கருத்துடராத வண்ணன் என்று சொல்லிவிட்டான். இரண்டு வரங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் கேட்ட உடனேயே அப்பத்தான் அவனுக்கு நடக்குது. அராவின் வேகம் அடங்கிய வேளவண்ண வீழ்ந்தான். உறந்ததுனா உயிர் ஓடலுற்றது உள்ளம், புலர்ந்தது கண்கள், பொடித்த பொங்கு சோரி சலம் தலைமிக்கது தக்கது என் சொல் என்று அலந்து அவைற்ற அலரும் புலன்கள் ஐந்து புலன்களும் அடங்கின. நான் உணர்ந்தது, ஐயோ இப்படியெல்லாம் இருக்கிறது என்று கீழே விடுகிறான். எழுந்திருக்கிறான். இவ்வளவு சிக்கல் தசரனுக்கு வருகிறது. எதற்காக? இந்த வரத்தை கேட்டவுடனே உன் மன்னர் வைங்கல் ராமன் மீது ஆணை உனக்கு தருகிறேன் என்று இப்படி பேசின மாத்திரத்திலேயேதான் அஞ்சனல் கொஞ்சம் கூட அச்சப்படலை, பயப்படவே இல்லை. கணவனுக்கு இப்படி ஆகிறதே, கஷ்டப்படுகிறானே, கணவன் என்ன துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, நான் சொன்னது நடக்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்யக்கூடிய இந்த மனைவியுடைய பேச்சை கேட்டதனாலே தசரதன் மாண்டு ஒழிகிறான். பெருமக்களே, மனைவி பேச்சை கேட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு தசரதன் ஒரு சான்று, மறந்து விடாதீர்கள். அப்படி சொல்லுகிறானே, கண்ணே கேட்கிறாய் என்னமோ சொல்றா. அம்மா நீங்க எல்லாம் சுத்தமா கேட்கறது இல்ல. நீதிபதி அவர்களே, வீட்டுல சுத்தமா கேட்கறது இல்ல. மனைவி பேச்ச கேட்கிறதா? கேட்டுத்தானே இந்த அளவுக்கு ஆகிருக்கே, கேட்டுத்தானே எந்த அளவுக்கு ஆகிருக்கே சொல்றாரு. ஒரு கண்ணு வேணுமா? கொடுக்கிறேன். கண்ணே வேணும் இயக்கடவேன், என் உள்ளேராவியும் உணவென்றோ. பெண்ணே பண்மை கேக என் மானே. கெஞ்சுற ஐயா, எதுக்கு வாயை கொடுக்கணும், எதுக்கு கெஞ்சணும்? பெண்ணே பண்மை கேக என் மானே, மண்ணே கொள்ளி மற்றையது ஒன்று மர என்றார். ஏமா இந்த அரசாட்சியாவது நிறுத்துக்கோ, ராமன் காட்டுக்கு போக அதையாவது நிறுத்திக்கையே என்று கெஞ்சுகிறான். இன்னே இன்னே பன்னி இறந்தான் இகழ் வேந்தன், இன்னே இன்னே பன்னி இறந்தான் இகழ் வேந்தன், தன்னேரில்லா தீயவள் உள்ளம் தடுமாறாள், முன்னே தந்தாய் இவ்வரம் நல்காய் முனிவாயேல், என்னே வண்ணா யார் உணர்வாய் வைக்கிரி என்றாள். இன்னே இன்னே பன்னி இறந்தால் இகழ் வேந்தன். எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான். பன்னி பன்னி திரும்ப 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 அவன் காலில் விழுகிறாய்யா, காலில் விழுகிறாய்யா. ராஜாக்கள் எல்லாம் அரசர்கள் எல்லாம் அவன் காலில் விழுந்தார்கள். ஆனால் மனைவி பேச்சை கேட்டவர்களே மனைவியின் காலில் விழும்படியாக ஒரு சக்கரவர்த்தியினுடைய நிலை கீழே போய்விட்டது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? கைகையுடைய பேச்சை கேட்டதால் அல்லவா? விழலாம்னு சொல்றாங்களாம்ல தொல்காப்பியத்தில். கிழவோன் பணிவும்
சண்டை போடுறது இருக்கலாம், கண்டதத்தில் விடப்படாது, கண்டதத்தில் விடப்படாது. மனைவியோடு கொஞ்சம் ஊழல் வந்தால் ஊழல் சமயத்தில் ஊழல் தீர்ப்பதற்காக விடலாம். தொல்காப்பியர் சொல்லியிருக்கு. இது ஊழலா? இது ஊழல் இல்லையே. எந்த ஊழல் ஆயிரும்ல, ஊழல் காலத்தில் விழுந்திருக்கலாம். நான் கூட விழுந்திருக்கேன். அதெல்லாம் கைதட்டு அத்தனை பேர் விழுந்திருக்காங்க. அதுல என்ன பிரச்சனை? இப்போ ஊழல் காலத்துல விழலாம். ஆனால் இது ஊழல் இல்லையே, ஊழல் இல்லையே. வரம் கேட்டவுடனே கொடுக்க ஒத்துக்கிட்டீங்க. எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? மனைவி சொன்ன பேச்ச உடனே கேட்கணுமா? நான் அரசாட்சியில போய் அவையில போய் முடிவு பண்ணிட்டு வந்து சொல்றேன், சொல்லிக்கலாம் தானே. இல்ல ஒரு அரசன் முடிவெடுக்க முடியாதா? 2 வாரத்துல எதுக்கு நீங்க முடிவெடுக்காம விட்டுக்கிறீங்க? அவ மேல உள்ள ஆசை, அவள் பேச்சை கேட்டது ஐயோ எவ்வளவு இனிமையா இருக்குது. கேட்டா இப்படி கஷ்டம் வருவியா? மனைவி காலில் விழுகிறான், கெஞ்சுகிறான். நான்பால் ஓரா நங்கைய தம்பால் நடுகாரே ஆண்பாலாரே. ஆண்களை பார்த்து சொல்கிறான் அந்த சரத்தில். ஆண்களே, பெண்களுக்கு வெட்கம் என்பதே கிடையாது. நான் சொல்லல, தசரதன் சொல்றான். பெண்களுக்கு வெட்கம் கிடையாது. ஆண்பாலாரே, நான்பால் ஓரா நங்கைய தம்பால் நடுகாரே. பெண்களுக்கு வெட்கம் என்பதே கிடையாது என்று தசரதன் சொல்கிறார். வெட்கம் இல்லாமல் அன்பாளாரே, பெண்பால் ஆரோடு அடைவம்மா, அந்த பெண்களோடு நாம் அடையலாமா, அந்த பெண் சொல்வதை கேட்கலாமா என்று தசரதனே வாக்குமூலம் தருகிறார். நான் கொடுத்த வாக்குமூலம் இல்லை, கேட்டவன் சொல்றான். கேட்டவன் சொல்றான், கேட்டு கஷ்டப்பட்டவன் சொல்றான். கேட்டவன் கேட்டு கஷ்டப்பட்டவன். ராமாயணத்தில் சிக்கல் வந்தது அங்கேதானே. எங்க கேட்டதால வந்து சிக்கல் தானே. அந்த சிக்கலை அந்த மனைவியுடைய பேச்சை கேட்டு தந்தேன் தந்தேன் ஈந்தேன் ஈந்தேன் என்று சொன்னதனாலே வந்த சிக்கல். எனவே நீதிபதி அவர்களே, மனைவியுடைய பேச்சை கேட்பதனால் வரக்கூடிய சிக்கல். மனைவியை நீங்கள் நேசியுங்கள், மனைவியை நீங்கள் நேசியுங்கள். மனைவி சொன்ன பேச்சை இந்த இயல்புறத்துக்கு வந்து கொஞ்சம் யோசியுங்கள். அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்றேன். அவங்ககிட்ட நீங்கள் நேசிக்கலாம், மனைவியை நேசியுங்கள். மனைவி சொன்ன பேச்சை கேட்டு நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாலே கொஞ்சம் யோசியுங்கள். யோசித்தால் கஷ்டம் வராது, துன்பம் வராது. ராமாயணத்திலே வந்த சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் பின்னாலே ராமனுக்கு சிக்கல் வரப்போகுது. சீதையுடைய பேச்சை கேட்டதனாலே ராமனுக்கு பின்னால் சிக்கல் வரப்போகுது. அப்பனும் பிள்ளை ஒரே நிலையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ராமாயணத்திலே சிக்கல்கள் மிகுந்ததற்கு காரணம் கைகேயி சொன்ன பேச்சை ஒரு வரி கூட விடாமல் டிட்டோவாக வைத்துக் கொண்டு கேட்டதனால் தான் தசரதனுக்கும் சிக்கல், ராமாயணத்திலேயும் சிக்கல் வளர்ந்தது என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களை வாழ்க்கை வழங்கி விடைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். நானும் விழுந்திருக்கேன்றாரியா? இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எப்படி வந்து சொல்றாரு பாருங்களேன். அது இந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கு. காலில் விழலாம், விழக்கூடாது என்பதில்லை. ஆனால் இப்படியா வாக்கு கொடுக்கறது? இங்கே கேட்காததான் சிக்கல் கூடுதல்ன்றார் இவர். அது எங்கே நடக்குதுன்னு தெரியல. வாங்க ராஜாராம், வாங்க. வணக்கத்திற்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, பட்டிமன்ற அறிஞர்களே, எங்கள் மரியாதைக்குரிய ஐயா சிலம்பொலியார் அவர்களே, மார்கழி விழாவை மிக சிறப்பாக நடத்தி வருகின்ற எங்கள் வணக்கத்திற்குரிய ஐயா அருட்செல்வர் அவர்களே, அறிவார்ந்த அவையோரே, என் பணிவின் வணக்கம். தாக்கு கம்பராமாயண பாத்திரங்களை பற்றி தான் கேட்டிருக்கிறதே தவிர நீங்க வீட்டில் என்ன செய்கிறீங்க நீங்க யார் கேட்டா? ஏன் தேவையில்லாம நீங்க உங்களை பற்றியே ஒரு வாக்குமூலம் கொடுக்குறீங்க? மனைவியின் காலில் வீழ்ந்தானே, மனைவிக்கு கால் இருப்பதே கணவன் அவள் காலில் விழுவதற்கு தான். ஐயா, ஏன் சிவபிரகாச சுவாமிகள் சொல்லலையா? சிவபெருமானே பார்வதி தேவியினுடைய காலில் வீழ்கிறார் என்று சொன்னால் எல்லோருக்கும் அப்பனே விழுகிற போது நாம வீழ்ந்தா ஒண்ணு, அது ஒண்ணும் தவறு இல்ல சொன்னவர் சிவபிரகாச சுவாமிகள். பிரபுலிங்க லீலே நடுவர் அவர்களே, அதனால இது ஒண்ணும் பெரிய தவறு இல்லை. இப்ப நான் அவர் தசரதன் அதனால ஏதோ ஆயிட்டான் அந்த மாதிரி சொன்னார் இல்லையா? ஒரு தயவு செய்து முழுமையாக பாருங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்.
ஒரு யுத்த களத்திற்கு மனைவியை அழைத்து செல்லுகின்ற வழக்கம் இந்த நாட்டில் உண்டா ஐயா? சுமந்திரன் மிக அருமையான தேரோட்டி. அத்தகைய தேரோட்டி இருக்கிற போது சம்பாசுர யுத்தத்தின் போது கைகேயியை அழைத்து சென்றது ஏன்? நீங்கள் தவறு செய்தீர்கள், அதற்குரிய விளைவை நீங்கள் அனுபவித்தீர்கள், அவ்வளவுதானே. சரி, அப்படியே அவ கூட வந்து உங்களை காப்பாற்றினான்னு சொன்னா வரம் கொடுத்தீங்கல்ல, உடனே வாங்குன்னு சொல்ல வேண்டியதானே. நான் வேண்டுகிற போது வாங்கி கொள்ளுகிறேன், யோசிக்க வேண்டாமா? தாக்கு, நீங்க செய்த தவறுக்கு வேறு யாரையோ காரணமாக்காதீங்க. அப்படியே தசரதனுடைய உயிர் பிறப்பு இருந்தா நிச்சயமா இறப்பு உண்டுங்க. அந்த இறப்பு எத்தகையது என்பதுதான் கேள்வி. தமிழ் எவ்வளவு அழகான மொழி நீங்க சொன்னீங்கல்ல ஐயா. தமிழ மாதிரி ஒரு இனிமையான மொழி வேற கிடையாது ஐயா. பிறப்பு இறப்புன்னு அந்த சொல்ல மட்டும் பாருங்க, ஒரே ஒரு எழுத்து தான் ஐயா வித்தியாசம். பிறப்பு என்பது இந்த பி என்ற எழுத்தில் தொடங்குகிறது. இப் கூட்டல் இ, உயிரும் மெய்யும் சேர்ந்தால் பிறப்பு. அதிலிருந்து நீங்கள் மெய்யை எடுத்து விட்டால் இறப்பு. எவ்வளவு அற்புதமாக தமிழர்கள் வாழ்க்கையை காட்டி போயிருக்கிறார்கள் பார்த்தீர்களா? இப்போ இறப்பு என்பது இயல்பானது. ஆனால் தசரதனுக்கு வந்த இறப்பு எத்தகையது தெரியுமா? அது என்ன சாதாரணமான ஒன்றா? பின்னால் வாலி சொன்னான், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல். அதனால தசரதன் இறந்து போனதால் அவருக்கு ஒன்று இழிவு வந்து விடவில்லை. எங்கோ இருக்கிற வாலி சொல்லுகிறான், நீங்கள் யார் தெரியுமா? வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் என்கிற சிறப்பு தான் கிடைத்ததே தவிர இழிவல்ல. இறுதியில் மேலே இருந்து கீழே இறங்கி வருகிற தசரத சக்கரவர்த்தி போர்க்களம் நிறைவு பெற்ற போது ராமனை தழுவி என்ன சொல்லுவார் தெரியுமா? ராமா, இந்த மண்ணுலகில் இருக்கிற வரைக்கும் நான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி கொண்டிருந்தேன். ஆனால் நான் மறைந்து விண்ணுலகு சென்ற பிறகு நான் எந்த தெய்வங்களை மண்ணில் வணங்கினேனோ அவர்களெல்லாம் இப்போது என்னை வணங்குகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய இறப்பு தெய்வங்களே அவரை வணங்குகிற நிலைக்கு ஆளாக்கியது தாக்கு. அவர் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்க. அடே அப்பா, இப்படியெல்லாம் நடக்கலாமா? ராமாயணத்துல தசரதனை விட கொடுத்து வைத்தவர் யாரும் கிடையாதுங்க. நாம நம்ம தந்தையை தேர்ந்தெடுக்க முடியுமா? ஆனா பரம்பொருள் இந்த மண்ணுலகுக்கு வருகிற போது யார் தனக்கு தந்தையாக வர வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிறார். தரணிகுள் காவலன் தசரதன் மதலையாய் வருதும் தாரணி. அதனால இறைவனாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட தந்தை. அவருக்கு எந்த வகையிலும் இழிவு வரவில்லை. ராமன் காட்டுக்கு போனாதான் ராமாயணம் நடக்கும். இனி அவர் சொல்றதுக்கு ராமபிரானை தொட்டு காட்டினார். ராமபிரானுடைய சிறப்பு என்னையா? பின்னால எங்க ஐயா இருக்காங்க. பின்னால இளங்கோவடிகள் பாடவில்லையா? மூவுலகும் ஈரடியால் முறைதரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியொடும் காண்போந்து தொல்லிலங்கை கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவியென்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவியென்ன செவியே என்று இளங்கோவடிகள் பாடுகிற போது கூட இலங்கையை கட்டளித்ததுதான் அவனுடைய பெருமை என்று பாடினார் என்றால், சீதை அன்று அந்த மானை கேட்டதால் தான் ராமனுக்கே அந்த பெருமை வந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். அலங்கலில் தோன்றும் பொய்மை அரவண பூதமைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவரென்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார் என்றே மறைகளுக்கு இறுதியாவார். அவன் இலங்கையில ராவணனை வதைப்பதற்காகத்தான் ராமாவதாரம். சீதா பிராட்டி கேட்டதுனாலதான் அவன் கோதண்டராமனாக இருக்கிறான் தாக்கு இல்லையா? எதுக்கு எடுத்தாலுமா ஏங்க ஐயா ரொம்ப அருமையா சுட்டி காட்டினாங்க. பெண் வழி சேரல் அது யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? ஜீவக சிந்தாமணியில் வருகிறான் பாருங்க சச்சந்தன். அதே போன்று இன்பத்துறையிலேயே மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு தான் அதுவே தவிர மற்ற எல்லோருக்கும் அல்ல. அப்படின்னா வள்ளுவர் சொல்வாரா? புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறு போல் பீடு
வீடு நடை. தாக்கு இவ்வளவு கம்பீரமாக இங்கே வந்து பேசுகிறார் என்றால் வீட்டில் புகழ் புரிந்த இல் இருக்கிறது என்பதுதான் ஐயா காரணம். அதை மறந்துட்டு அவர் என்னவெல்லாமோ பேசினா என்ன பொருள்? அதனால பெண்வெளி சேரல் என்பது ஒட்டுமொத்தமாக எல்லா பெண்களையும் குறிக்கிறது, அது எல்லா ஆடவர்களையும் குறிக்கிறது என்று தயவு செய்து எடுத்து விடாதீர்கள். மனைவியினுடைய புற அழகில் மட்டுமே மயங்கி காமத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிற ஒருவனுக்கு சொல்லப்பட்டதே தவிர சாதாரணமான மனிதர்களுக்கு சொல்லப்பட்டது அல்ல என்பது தாக்குவுக்கு நன்றாகவே தெரியும். இப்போ இன்னொருவனை நீங்க எடுத்து பாருங்க. வாலி மனைவி சொல் கேட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவன் அரசன், ஆனால் அவனுக்கு தெரியாதது யாருக்கு தெரிகிறது? அவன் மனைவி தாரைக்கு. அவள் சொல்லுகிறாள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நேற்று வரை உங்களை கண்டு அஞ்சி நடுங்கி ஓடிக்கொண்டிருந்த உன் தம்பி சுக்ரீவன் இப்போது அவனாக முன்வந்து உன்னை போருக்கு அழைக்கிறான் என்று சொன்னால் இதில் ஏதோ இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டாமா? ஒன்று. இன்னொன்று, அவனுக்கு துணையாக யார் வந்திருக்கிறார் தெரியுமா? தசரத மைந்தன் ராமன் வந்திருக்கிறான். ஒரு கேள்வி, அந்த புறத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ராமன் வந்திருக்கிறான் என்று தெரிந்தது வாலிக்கு ஏன் தெரியாமல் போயிற்று? அப்போது வாலியை விட கூர்மையான அறிவு படைத்தவளாக தாரை இருக்கிறாள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவன் தூக்கி எரிஞ்சிடுறான். ராமனா அப்படி செய்வானா? பிழைத்தனை பாவி நின் பெண்மையால். அவன் பெண்மை என்பது அவ்வளவு மோசமானதா? ஆனால் இதே வாலி பிறகு ராமனுடைய அம்பு பட்டு உயிர் போகிற நேரத்தில் என்ன சொன்னான் தெரியுமா? ஏவுகூர் வாளியால் எய்து நாய் அடியேன் ஆவிவோம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய். மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தர்மம் நீ, பகையும் நீ, உறவும் நீ. கம்பன் எவ்வளவு கவி சக்கரவர்த்தின்னா அது சாதாரண இல்லையா. இறைவனை பார்த்து நீ புண்ணியத்தின் வடிவுன்னு சொல்லலாம், இறைவனை பார்த்து பாவத்தின் வடிவு என்று சொல்ல முடியுமா? இப்போது அறிவு பெற்ற வாலி சொல்லுகிறான், பாவமும் நீதான். இறைவனை பார்த்து நீ எனக்கு உறவு, அம்மை, அப்பன் என்று எல்லாம் சொல்லலாம், ஆனால் வாலி சொல்லுகிறான் பகையும் நீதான். இப்போது நான் கேட்கிறேன், வாலியினுடைய வாக்குமூலம் இதுதான். ஏவுகூர் வாளியால் எய்து நாய் அடியேன் ஆவிவோம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய். அடிக்கோடு. அப்போ இதுவரை அறிவு வரல. அறிவு வந்திருந்தா தாரை சொன்னதை கேட்டிருப்பான். அறிவு இல்லாமல் மயங்கியதால் தான் அவன் வீழ வேண்டி வந்தது. தயவு செய்து மனைவி சொல்லை கேட்ட எவருமே வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. நான் பெண்களுக்காக பேசுவதாக சொல்லல, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இயல்பிலேயே பார்க்கலாம், ஆண்களை விட சில நிலைகளில் கூர்மையான அறிவாற்றலை பெண்களுக்கு தந்திருக்கிறார். நீங்க ஒரு நண்பரோட வீட்டுக்கு போவீங்க, உங்க மனைவி கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, அடுத்த முறை இந்த ஆளை எல்லாம் வீட்டுக்குள்ள ஏற்றாதீங்க, வெளியிலேயே நிறுத்திருங்கன்னு சொல்லி. நமக்கு தெரியாதது ஒரு பார்வையிலேயே அவர்களுக்கு தெரியும், அது சரி என்பது தெரியும். தொழிலதிபர்களுக்கு தெரியும். சில வியாபார கூட்டுக்களை உருவாக்குகிற போதே மனைவி சொல்லுவாங்க, ஏங்க இது வேணுமான்னுட்டு. அது வேண்டாங்கிறது சில கோடிகளை இழந்த பிறகுதான் தெரிய வரும். அதை முன்னாலேயே சொல்லுகிற ஆற்றல் இருக்கிறதா இல்லையா என்பதை இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலேயே நீங்கள் நினைத்து பாருங்கள். தயவு செய்து பெண் என்றால் தன்னை விட ஒருபடி தாழ்ந்தவள் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். அவள் வாழ்க்கை துணை இல்ல, வாழ்க்கை துணை நலம். நமக்கு இன்னும் ஒருபடி மேலாக இருக்கிறது. எந்த நாடு அல்லது எந்த இடத்தில் பெண் கண்ணாக போற்றப்படுகிறார்களோ அங்குதாங்க முடியும். அதனால்தான் பாரதி சொன்னார், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் கூடும்னார். எங்க ஐயா பாரதிதாசன் பேசி கேட்கணும். பாரதிதாசன் ஒரே வரியில சொல்லிட்டார், அவதான் ஐயா குடும்ப விளக்கு. அத இருந்தா தான் வீட்டில் ஒளி, இல்லை என்றால் தாக்குக்கு தெரியும். எனவே நடுவர் அவர்களே, கம்பன் காட்டுகிறது எல்லாம் பெண்மையின் சிறப்பைத்தான். கம்பராமாயணத்தில் ஆண்களுக்கு சில சிக்கல்கள் வருவது போல தோன்றினாலும் பின்னால் அது பெருமையைத்தான் தந்திருக்கிறது. தசரதனும் ராமனும் உட்பட இன்னும் சில பேர் சிக்கலை தேடிக்கொண்டார்கள் என்றால் அது வாலியாக இருந்தாலும் சரி, மனைவியை சற்றும் மதிக்காத ராவணனாக இருந்தாலும் சரி. ராவணன் மட்டும் மண்டோதரியிடத்தில் ஒரு முறை பேசியிருப்பானால் இத்தகைய இழிநிலை அவனுக்கு வந்திருக்க
நடந்திருக்காது என்பதை மட்டும் நம்மால் யூகிக்க முடிகிறது. எனவே மனைவியினுடைய பேச்சை மரியாதையோடு கேட்டால் வாழ்வாங்கு வாழலாம். நன்றி, வணக்கம். இவர் என்னன்னா கேட்கவே கூடாது, கேட்டால் கெட்டு போகும்ன்றாரு. எந்த கரையை பிடிச்சி நம்ம படிக்கட்டு வழியாக நம்ம மேலே போகிறது? நெருக்கடி தான் இது நமக்கு. இந்த பக்கம் கேட்காதீங்கன்றாரு, இந்த பக்கம் கேளுங்கன்றாரு. இவர் தசரதனை மைய குறிப்பாக வச்சுக்கிட்டு பின்னாடி ராமனையும் கொண்டு வந்து இணைக்கிறாரு. இவர் வாலிய மைய குறிப்பாக வச்சுக்கிட்டு பின்னாடி ராவணனை கொண்டாந்து நினைக்கிறாரு. என்ன செய்ய? இதுக்கும் ஆள் இருக்கு, இதுக்கும் ஆள் இருக்கு. கேட்டு கெட்டவனும் இருக்கான், கேளாம கெட்டவனும் இருக்கான். நெருக்கடி எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நமக்கு சிரமம் அதுதான். அப்போ இதை கொஞ்சம் யோசிக்கத்தானே வேணும். ஏன்னா இவர் சொல்கிறது பொய் சொல்ல மாட்டார். இப்படி இவ்வளோ பெரிய சபையில் வந்து பொய்யை சொல்ல முடியுமா? ராமாயணத்தை படிச்சுட்டு வந்த மனுஷன். அப்போ கேட்டு கெட்டு போயிருக்காங்க, இங்கே கேளாமல் கெட்டு போயிருக்காங்க. அதுக்கும் ஆள் இருக்கு, இதுக்கும் ஆள் இருக்கு. இப்போ நம்மெல்லாம் கேட்டு கெட்டமா கேட்காம கெட்டமான்றது இன்னும் நம்ம விசாரணைக்கு வரல. நாம் நல்லாவே இருக்கோம். அது எதனால்? கேட்டதுனால நல்லா இருக்கமா, கேட்காததுனால நல்லா இருக்கமா, அதுவும் விசாரணைக்கு வரல. சரி, இன்னும் கொஞ்சம் விசாரித்து மனசில் பின்னாடி போட்டு பார்த்துக்கிடுவோம். இப்போ இந்த ஜனங்களை இவங்களை வந்து என்னையா தெளிவு என்ன கேட்போம். அந்த பக்கத்தில் அம்மா முனைவர் ரேவதி அம்மா காத்திருக்காங்க, வாங்க. போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, இந்த மாபெரும் சபையை வணங்கி மகிழ்கின்றேன். கம்ப ராமாயணத்தில் சிக்கல்கள் அதிகமானதற்கு பெரிதும் காரணம் மனைவி சொல் கேட்டதா கேளாததா அப்படின்னு ஒரு அற்புதமான விவாதம். எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் ராஜாராம் ஐயா அவர்கள் பேசும்போது மனைவியை எங்குனாலும் அழைத்து செல்லலாம், போர்க்களத்துக்கு யாராவது அழைத்து சென்று இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். நடந்திருக்கு. கிருஷ்ண பரமாத்மா சத்தியபாமாவை தன் சாரதியாக போர்க்களத்துக்கு அழைத்து சென்று இருக்கிறார் என்று புராணங்கள் சொல்லி இருக்கிறது. சொல்லுது. அந்த காலத்துல எல்லாம் நடந்திருக்கு. அங்கனையாவது போயிருமான்னு பார்த்திருக்கேன். ஓ, அப்படி வேற உள்நோக்கம் இருந்திருக்கோ? காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுக்க வேண்டும் என்பது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கடமைதான், செய்யலாம். ஆனால் ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களின் பேச்சை கேட்டதால் சிக்கல் அதிகமா கேட்காததால் சிக்கல் அதிகமா என்று கேட்டால் முழுமையும் பெண் பேச்சை கேட்டதால் தான் சிக்கல் வந்திருக்கிறது என்பது தெரிகிறது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், கைகேயி கணவனுக்கு பெருமை தேடி தருவதற்காக, புகழ் தேடி தருவதற்காக தான் அந்த பழியை ஏற்றுக்கொண்டாள் என்று சொன்னார். ஆனா நம்ம நாட்டுல நடைமுறையில பார்த்தால் தெரியும், கௌசல்யான்னு பேர் வச்சிருக்கோம் நிறைய பேருக்கு, சுமத்ரான்னு கூட பேர் இருக்கு. ஆனா கைகேயிங்கிற பேரை அதிகமா வைக்கிறதே கிடையாது. எதுக்கு வைக்கிறதே கிடையாது? அதாவது வைக்காமையே கையாதனமா இருக்கான், வைக்கிறதே இல்ல அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள் மனதிலும் என்ன பதிந்திருக்கிறது? கைகேயி என்பவள் கணவனின் உயிரை குடித்து பெரிய சிக்கலை உருவாக்கியவள் என்பதுதான் பெரும்பான்மையான மக்களின் எண்ணமாக இருக்கிறதுங்கிறது எங்க வாதம். அதனால தானே சொன்னார், கம்பரே சொல்றார், தீயன யாவிலும் சிறந்த தீயாள்ங்கிறார். இப்ப ஒரு சமீபத்தில் ஒரு படம் வந்தது பொங்கலுக்கு, அதுல அந்த கதாநாயகன் சொல்றான் வில்லனை பார்த்து, நீ கெட்டவன்னா நான் கேடு கட்டவன்கிறான். அதே மாதிரி வேதாளத்துல அதே மாதிரி கம்பர் சொன்னாரு, தீயவள்னாலே மோசம், தீயவை யாவிலும் சிறந்த தீயாள் என்று கம்பரே சொல்கிறார் என்றால் எப்படிப்பட்ட தீமையை தன் கணவனுக்கு இழைத்திருக்கிறாள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன அழகான வார்த்தையை சொல்றான் அவன், என் மகன் வாழ வேண்டும், என் மகன் ஆள வேண்டும், உன் மகன் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும், இவ்வளவுதானே. அப்போது தசரதன் துடித்து
தவிக்கிறான். வேண்டாம், உன் மகன் பரதன் ஆளட்டும், ஆனால் ராமன் காட்டுக்கு போவதை மட்டுமாவது விலக்கிக்கொள். கேட்கிறான்ல, இவ என்னுடைய கடமை நிறைவேறியது. கன்னியாசுல்கத்தின்படி கைகேயி வயிற்றில் பிறக்கிற பிள்ளைதான் ஆள வேண்டும் என்பது மட்டும் போதும்னா சரி, என் மகன் ஆளட்டும் அப்படின்னு விட்டுருக்கலாம்ல. ஆனா கைகேயின் மனம் விடவில்லை, போராடுறா. இல்ல, ராமன் காட்டுக்கு போயே தீர வேண்டும் என்று கேட்கிறாய். அப்ப தசரதன் கெஞ்சுறானே, அவ பெரிய ஒரு வார்த்தையை போடுறார் தசரதன். இப்படி கேட்டே என்றால் உன் கழுத்தில் கிடக்கிற மங்கள நான் நாளை உன் மகன் கையில் காப்பு நானாக கட்டப்படும் என்று மிரட்டுற அளவுக்கு போறான். அப்ப கூட கைகேயி மனம் அசைந்து கொடுக்கவில்லை என்றால் இதைவிட மனைவி சொல்லை கேட்பதால் பெரிய சிக்கல் வேறு என்ன வந்துவிட முடியும்? இதைத்தானே நாங்க கேட்கிறோம். ஆனா வாக்கு கொடுத்தது உண்மைதானம்மா? அவர் வாக்கு கொடுத்திருக்காருல்ல. ஆமா, வாக்கு கொடுத்தது உண்மைதான். கணவன் உயிர் போய்விடும் என்று துடிக்கிற துடிப்பை பார்த்த பிறகும் கூட உன் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் நினைச்சதை நடத்தி ஆக வேண்டும்னு ஒரு பெண் போராடுறானா அது அவளுடைய வேலை. ஒருவேளை நடிக்கிறாரு அப்படின்னு நினைச்சிருப்பாள்ல. ஆமா, அவ அந்த நேரத்திலையும் ஒரு பெண், சுமங்கலி பெண் என்னென்ன செய்யக்கூடாதோ அத்தனையும் செய்து பயங்காற்றா. வளையல கழட்டி வீசி, தன் தலையில் இருக்கிற மலர்களை பறித்து வீசி, தலைவிரி கோலமாக தரையில் புரண்டு கிடக்கிறாள் என்றால் எதெல்லாம் ஒரு பெண் செய்யக்கூடாதோ அது அத்தனையும் செய்து பெரிய சிக்கலை உருவாக்கியவள் என்றதுதான் கைகேயி மீது இன்றளவும் இருக்கக்கூடிய பழியாக இருக்கிறது. அடுத்து சீதையை பத்தி சொல்லும் போது பேசினாங்க. சீதை ஆரம்பத்துல இருந்தே சிக்கல் தான். எங்க ஊர் தென்பகுதியில எல்லாம் சீதைன்னு பேர் வைக்கவே யோசிப்பாங்க. அந்த பொண்ணு கண்ணீரும் கம்பளையுமா தான் வாழும் கடைசி வரைக்கும். அதனால அந்த பேரை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. கொடுமையா சீதை பேர் இல்லைன்னா நாடு என்னதையாது யோசிப்பாங்க ஐயா, பார்த்திருக்கோம் நாங்க. அப்படி ஒரு சிக்கல். இப்போ அழகா ஆரம்பிக்கிறார்ல, ராமன் மட்டும் தானே காட்டுக்கு போனோம், குடும்பத்தோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல இல்ல. ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ தாளீரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலிவங் காணம்புக்கு புண்ணிய துறைகள் ஆடி 7-2 ஆண்டில் வா. இதெல்லாம் ராமனுக்கு இடப்பட்ட கட்டளை. ஆமா, இதுல எங்கேயாவது சீதை பேர் வந்துதா? வரலதாமா. ஆனா போகாம இருந்தா உங்களை மாதிரி பெண்கள் சொல்ல மாட்டாங்களா? புருஷன் போறான் பின்னாடி உட்கார்ந்துக்கிறாரு வீட்டுல, சொல்ல மாட்டீங்களா? நீங்க தானே சொல்றீங்க கணவன் பேச்ச கேட்கணும்னு. அங்கேயாவது கணவன் பேச்ச கேட்டிருக்கலாம்ல. நான் சென்று திரும்பி வருவேன், நீ வருந்தலைன்றான். சரின்னு கேட்டிருக்கலாம்ல அப்பமாவது. ஓ, அவர் சொல்றாரு. சுடும் காயணத்துக்கு நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இருன்னு சொல்றானே, அதை தாங்காம சீதை கொதிக்கிறாள். நுண் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. அதான் உண்மை. சீதைக்கு மனசுல என்ன ஓடி இருக்கு? இங்க 3 மாமியாரோட இருக்கிறத விட காடு பரவாயில்லாம இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சாலா என்னமோ. பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. அதாவது ஆண்கள் கூட இருந்துடலாம், பெண்கள் கூட பெண்களே இருக்க முடியாதுன்றாங்க. பெண்கள் கூட பெண்களே இருக்க முடியாது, பெண்கள் கூட ஆண்களே எப்படிமா இருக்க முடியும்? அதுலயும் ராமன் சொல்றான், வேண்டாம், நீ வந்தால் தீரா இடும்பை தருவாய்ங்கிறான். வந்தா பெரிய துன்பம் வருமா, வேண்டான்னு சொன்னா கேட்கணும். அப்பவும் அவ சொல்றா, அப்ப நான் வராட்டா நீ சந்தோஷமா இருப்ப. அதத்தானே இன்னைக்கு நாங்க பிடிச்சிட்டு தொங்குறோம். அதே வார்த்தையை தானே நாங்களும் இன்னைக்கு பிடிச்சிட்டு கணவனோடு போராடுகிறோம்னா, எந்த பேச்சுக்கு பேச்சு மறு பேச்சு நாங்க எப்படி பேசுறோம், அன்னைக்கே வழி போட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப நான் வராட்டா நீ சந்தோஷமா இருப்ப, அப்படிதானே அப்படின்னு கேட்ட உடனே பதறிட்டான் ராமன். சரி வா, வந்தாச்சு. காட்டுக்கு போன இடத்துல சந்தோஷமா தவம் செஞ்சோம், இயற்கையை ரசித்தோம்னு இருந்திருக்கலாம்ல. மாற்று துணியை பற்றி கூட கவலைப்படாத சீதை காட்டுக்கு வந்த இடத்தில் அங்கே ஓடி போன ஒரு மாயமான பார்த்து கேட்டா, அந்த மான் இந்த மானுக்கு வேண்டும்னா கேட்டால. இப்ப தமிழ் படமா அந்த ராமாயணத்தை எடுத்தா 2 பேரும் மாத்தி மாத்தி பேசியிருப்பாங்க, ஆங்கிலம் கலந்துதான் டயலாக்கே வரும். சீதை அந்த மான் வேணும்னு கேட்ட உடனே ராமன் ரொம்ப உஷாரா, ஹே சீதை, நீயே பொன்மான், உனக்கதற்கு பொன்மான், நானே
உனக்கேற்ற சீமான் கோமான் கமான் அப்படின்ட்டு போயிருக்கலாம். உடனே அந்த அம்மா அந்த மானை கூட பிடிச்சு தர முடியல, கோமேன் அப்படின்னு இருக்கும். அது இன்னைக்கு அப்படித்தான் எடுத்திருப்பாங்க. ஆனா சீதை கேட்கிறாள், அந்த மான் எனக்கு வேண்டும் என்று கேட்ட உடனே லக்ஷ்மணன் தெளிவா சிந்திக்கிறான். வந்திருக்கிற மானை பார்த்தால் சாதாரண மானாக தெரியவில்லை. அது கண்களை எல்லாம் பார்த்தால் ஒரு அரக்கனை போல தோன்றுகிறது. அது வேண்டாம் என்று லக்குவன் சிந்திக்கிறான். யோசிச்சு பார்த்தோம்னா மனைவியோடு இருக்கிற ராமன் சிந்தை குழம்பி போய் இருக்கிறான். மனைவியை விட்டு பிரிந்து வந்திருக்கிற லக்ஷ்மணன் தெளிவா சிந்திக்கிறான். வந்திருக்கிறது அரக்கன் மாதிரி இருக்கா, மாயமான் மால இருக்கிறது, வேண்டாம் என்று சொல்கிறான். அப்போதும் கேட்கல. ராமன் சொன்னார், 10,000 கோடி பறந்துள்ள உலகில் இல்லாதன இல்லை இளங்குமரான் நான் ராமன் பொடிப்பயலேன்னா. மனைவி பக்கத்துல இருக்கிற ஆர்வத்துல அப்படியே சொல்றாரு. எத்தனை பார்த்திருக்கோம் டிஸ்கவரி சேனல்ல, அதுல இதுவும் ஒன்னா இருக்கும்டா. இளங்குமரானா பொடிப்பையன்னு அர்த்தமா சொல்றார், இருக்கும்டா அப்படின்னாரு. அப்பவும் லக்ஷ்மணன் சொல்றான், நான் போய் பிடிச்சிட்டு வரேன். மான் தானே வேணும். பிடிச்சிட்டு வந்து கொடுத்தவன் லக்ஷ்மணனா இருந்தான்னா ராமனா இருந்தானே, விளையாடுறதுக்கு மான் போய் பிடிச்சிட்டு வாப்பா தம்பிய சொல்லிட்டு சீதை இருந்திருக்கலாம் இல்லையா? அப்பவும் சீதை நினைக்கல. லக்குவன் போய் இருந்தால் ராமனோட தனிமை கிடைத்திருக்கும், சீதைக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். ஆனா அப்பவும் அவ சொல்றா, இல்லை நாயக நீயே பற்றி நல்கலை போலுமால் என்று தோலை பிடிச்சு ஒரு தொங்கு தொங்கி கண்ணுல ஒரு துளி தண்ணீர் வருது. ஒண்ணு கெஞ்சி காரியத்தை சாதிப்போம், இல்லாட்டா கொஞ்சி காரியத்தை சாதிப்போம். அதுவும் முடியலன்னா மிஞ்சியாவது காரியத்தை சாதிக்கணும் என்று நினைப்பதை நம் காவிய பெண்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். நீயே பிடிச்சு தரமாட்டியா என்று அவள் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் விட்டவுடன் ராமன் பதறி ஓடினான். லக்ஷ்மணனை துணைக்கி வச்சுட்டு போன இடத்துல மாயமான் கத்தியது, ஹே சீதா ஹே லக்ஷ்மணான் கத்தியது. இப்போ சீதை நினைக்கலாம், எப்பேற்பட்டவன் நம் கணவன் என்ற நம்பிக்கை இருந்திருந்தால் அவன் தான் வந்துருவானே, எதர் இது மாயக்குரல் என்று இருந்திருக்கலாம். லக்ஷ்மணன் சொல்றான், யார் என நினைத்தீர் கள்ளென கரிய கண்ணனை என்று லக்ஷ்மணனும் அறிவுரை சொல்கிறான். கேட்கல சீதை. நீ போறியா இல்லையா என்பதற்காக தன் கொழுந்தன், சாதாரணமான கொழுந்தனா, அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தன்மை பொருந்திய மைத்துனனை பார்த்து சொன்னால், ஒரு பகல் பழகினால் உயிரை ஈவரால் பெருமகன் உலைவுறு பற்றி கேட்டும் வெறுவலை நின்றனை வேறு என் யான் இனி எரியிடை கடிது வீழ்ந்து இறப்பன் என. நீ ஏதோ தீய எண்ணத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறாய். ஒருவேளை உங்க அண்ணனுக்கு ஏதாவது ஆனால் நீ என்னை அடையலாம் என்பதற்காக வந்திருக்கிறாய் போலும் என்ற சொல் தொக்கி நிற்கும்படியாக வேறு என் என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் சீதை. கோடு கிழித்து விட்டு போனாள் லக்ஷ்மணன், அதையும் தாண்டினாள் சீதை. இன்னைக்கு கரப்பாம்பூச்சிக்காக ஒரு சாக் பீஸ் வருது. கரப்பாம்பூச்சி வராம இருக்கிறதுக்கு ஒரு சாக் பீஸ், அதுக்கு பேரே லக்ஷ்மண் ரேகான்னு வச்சிருக்காங்க. உண்மைக்குமே அதை தாண்டிச்சுன்னா கரப்பாம்பூச்சி செத்து விழுந்துரும். ஆமாப்பா, நாங்க வியாபாரம் பண்ணணும்ல, அப்படி போட்டாதான் நீங்க வாங்குவீங்க. லக்ஷ்மண் ரேகான்னு அந்த சாக் பீஸுக்கு பேரு. அந்த கோடை பாச்ச தொட்ட உடனே கரப்பாம்பூச்சி மல்லாக்குழும் செத்து போகுதுன்னா அந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது என்று யார் சொன்ன சொல்லையும் கேட்கவில்லை. கடைசி வரைக்கும் தன் கணவனுக்கும் தன் குடும்பத்துக்கும் தீராத பழியை தேடி தந்த சிக்கலை தந்தது மனைவியின் சொல் கேட்டதே. மனைவியிடம் ஆலோசனை கேளுங்கள், ஆனால் முடிவுகளை நீங்களே எடுங்கள். கம்பராமாயணத்தில் பெரிதும் சிக்கலுக்கு காரணம் மனைவி சொல் கேட்டதே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாவம் சீதா பிராட்டி ஒரு மானைத்தான் கேட்டிருக்கிறார். அந்த மானை கேட்டதுக்கு சிக்கல் அதில் தான் வந்துருச்சுன்றாங்க இவங்க. அதுக்கு பிறகு பல வகையெல்லாம் போச்சு. அது எப்படியெல்லாம் பெண்கள் கேட்பார்கள்ன்றத ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லா தெரியுது. நாங்கள் கெஞ்சுவோம், கொஞ்சுவோம், மிஞ்சுவோம். எப்படி பாருங்களேன் கதையை. இவ்வளோ டெக்னிக் இருக்குது அதுக்கு, தொழில் நுணுக்கங்கள். இதெல்லாம் இந்த தொழில் நுணுக்கங்களெல்லாம் வச்சு அவங்க பேசுகிற முறையை பாருங்க. இந்த மாதிரி பேசி ராமனை கிறுக்கு வர பண்ணி அவன் போச்சாச்சு. அப்புறம் இளவலும் அவரையும் அனுப்பிச்சாச்சு. அனுப்பிச்சதுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு அது வாஸ்தவந்தான். ஒரு நெருக்கடியான கட்டத்தை கொண்டாந்து நிறுத்தி வச்சு இவ்வளவு துயரம் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சிவகுமார், வாங்க சிவகுமார்.
நம் நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய ரேவதி அவர்கள் நல்ல வாதங்களை வைத்திருக்கிறார். பட்டிமன்றத்தில் பேச வேண்டும் என்கிற காரணத்திற்காக அந்த கதாபாத்திரத்தினுடைய மாண்பை குறைப்பது என்பது அவ்வளவு பலமான வாதமாக இருக்காது. 3 மாமியாரோடு நாட்டில் இருப்பதை விட காடு பெரிது என்பதற்காகவா சீதை போனாள்? தன்னுடைய மாமியாரை அவ்வளவு குறைவாக சீதை நினைக்கவில்லை. சொல்ல போனால் காட்டிலே விட்டு விட்டு சுமந்திரன் திரும்புகிற பொழுது சுமந்திரனிடத்தில் சீதை 3 மாமியருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல் என்று சொல்லி அனுப்புகின்றார். தான் வளர்த்த கிளிக்கு கைகேயி என்று அன்பிற்குரியவரின் பெயரை வைத்திருக்கிறார். அது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. பிள்ளையை கிள்ளி விட்டது என்று நாம் சொல்லுகிறோமே தவிர காப்பியத்தில் அப்படி இருக்கிறதா என்பதை அதே போல மனைவியோடு ராமன் இருந்ததால் தடுமாறுகிறான், மனைவி இல்லாததால் இலக்குவன் தெளிவாக இருக்கிறான். மன்னிக்கவும், வாலி சொல்லுகிறான், ராமா நீ இப்படி தவறு செய்ய மாட்டாய், தேவியை பிரிந்த பின்பு திகைத்தனை போலும் செய்கை. சீதை கூட இல்லப்பா, இருந்தா நீ இப்படி தப்பு செஞ்சிருக்க மாட்ட. இது அந்த குரங்குக்கு தெரிகிறது, சில மனிதர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறேன், அவ்வளவு. கனம் நடுவர் அவர்களே, நான் இன்னொன்று சொல்லுகிறேன். ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு காப்பியத்தில் சிக்கல்கள் பல்வேறு அடுக்குகளில் வெளிப்படும். கம்பெனிலே கூட சில சமயம் சிக்கல்கள் சாபத்தால் அதிகமாகிறது, சில சமயம் தாய் மகனை சரியாக புரிந்து கொள்ளாததால் அதிகமாகிறது, சில சமயம் தெய்வங்களினுடைய திட்டமே சிக்கல் உருவாக வேண்டும் என்பதுதான் என்று அப்படி உருவாகிறது. அப்படி இருக்கிற பொழுது ஒரு மாபெரும் காப்பியத்தை படைக்கிற ஆசிரியன் ஒரு மனைவியின் பேச்சை கேட்பதால் சிக்கல் வரும் அல்லது கேளாததால் சிக்கல் வரும் என்று தட்டையாக ஒரு பெண்ணின் வாயில் இருந்து வருகிற ஒரு சொல்தான் சிக்கல்களுக்கு காரணம் என்று ஒரு காப்பியத்தை படைப்பானா என்பதை நடுவரிடம் பரிசீலிக்க வேண்டும்படி தாழ்மையோடு வைத்துக் கொள்கிறேன். சரியான விஷயம்தான் இது. ஒன்று, மனைவி பேச்சை கேளாததுதான் சிக்கல்கள் பெரிதாவதற்கு காரணம் என்கிற என்னுடைய வாதத்திற்குள் போகிறேன். கேளாதது என்பது 3 வகைப்படும். ஒன்று, சொல்லுவதை காதால் கேட்டு ஆனால் எனக்கு தெரியாதது என்ன என்று வீராப்பாக போவதும் கேளாததுதான். இதற்கு வாலி சரியான உதாரணம். ரொம்ப வலிமையா தாரை சொல்லலன்னு சொல்ல முடியாது. முதலில் தாரை என்ன சொல்லுகிறாள்? சுக்ரீவன் போரு கூப்பிடுறான், இவருக்கு அப்படியே ரத்தம் கொதிக்கிறது, வீராவேசமாக சிரிக்கிறான், எழுந்திருக்கிறான். இடை விலக்கினாள் என்று கம்பன் எழுதுகிறான். அவ வார்த்தையெல்லாம் ஒண்ணு சொல்ல, ஏதோ கையை காமிச்சிருப்பா போல இருக்கு. இடை விலக்கினாள், முதல்ல கையால் சொல்லுகிறாள். பிறகு உன்னுடைய தம்பி நேற்று வரைக்கும் உனக்கு அஞ்சி இருந்தான், இப்பொழுது அவனுக்கு பெரும் துணை ஒன்று வந்திருக்கிறது, அடுத்தது சொல்லுகிறாள். இதுக்கும் இவர் ஒன்னே செலுத்துக்கிட்டு, என்ன பெரிய துணை, நான் தன்னந்தனியாகவே பார்க்கடலை கடைந்தவன் தெரியுமா, எனவே அவனுக்கு துணை இருப்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது மட்டுமல்ல, எதிரே இருக்கிறவனுடைய வரங்கள் அவனுடைய பலம் எல்லாம் அவன் என்னோடு போர் செய்ய வந்தால் பாதி எனக்கு வந்துவிடும், வேறு என்ன கவலை, நீ கவலைப்படாதே. இப்பொழுது இவள் சொல்லுகின்றாள், இல்லை, ராமன் என்பான் உன் தம்பிக்கு துணையாக நின்றான், துண்ணிய அன்பினர் சொல்லினர். தெளிவாக 3 முறை தாரை சொல்லியும் கேட்காமல் போனதால் விழுந்தான். இது ஒன்று. எனவே சொல்லுவதை அப்படியே மறுத்துவிட்டு போவது என்பது கேளாதது. இன்னொன்னு, சில சமயம் சொன்னதை செய்ய ஆரம்பிச்சு அதை புத்திசாலித்தனமா செய்யாம விட்டுட்டு அதுல ஒரு சிக்கல் வந்தா, நீ சொன்னதை செய்ய போனா அதான் இந்த பிரச்சனை வந்து தெரியுமான்னு பழிய மனைவி பேரில் போடுவது. இதை தசரதனிடத்தில் பார்க்கலாம். ஏன் அவ வரம் கேட்டா, அதனால தானே தசரதன் செத்து போனா, அதனாலதான் பிரச்சனை வந்தது அப்படின்னு அந்த அணியில இது வரைக்கும் வாதங்களை சொல்லுகிறார்கள். இப்ப இவ வரம் கேட்கிறார். தசரதன் என்ன சொல்றான்? கைகேயி, ராமன் காட்டுக்கு என்னை பிரிந்து போனான் என்றால் நான் செத்து போய் விடுவேன் என்று சொல்லுகிறான். புருஷன் செத்தா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த வரம் தான் வேணும்னு அவ கேட்கிறான். நாங்க ராமன் என்னை பிரிந்து காட்டுக்கு போனால் நான் செத்து போய் விடுவேன்னு சொல்லுகிறானே, தசரதன் இந்த இடத்தில் பொய் சொல்லி இருக்கிறான்.
ஏன் தெரியுங்களா? அப்பதான் அரண்மனையில என்ன சொன்னா, நான் ஆட்சியை ராமனிடத்தில் கொடுத்து விட்டு நான் தவம் செய்வதற்காக காட்டுக்கு போக போகிறேன். ராமனுக்கு அரசை நல்கி பேதமைத்தால் வரும் பிறப்பை நீக்குவான், மாதவம் தொடங்குவான், வனத்தை நண்ணுவேன். இப்ப இவன் காட்டுக்கு போனாலும் ராமன் கிட்ட ஆட்சியை கொடுத்தாலும் அப்போ ராமனை பிரிச்சுதான் இருக்கணும். இவன் என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப கைகேயி ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே அவ்வளவுதானே, எப்படி இருந்தாலும் தவம் பண்றதுக்காக நான் காட்டுக்கு போறதா இருந்தேன், ரொம்ப சந்தோஷம், இப்ப நானும் ராமனும் சேர்ந்தே காட்டுக்கு போறேன் கைகேயின்னு சொல்லி இருந்தா பிரச்சனை வந்திருக்காது. மனைவி சொல்வதை கேட்டு செயல்படுத்துவதில் தான் சரியாக செய்யாமல் மனைவி பேரில் பழி போடுவது என்பதை தான் தசரதன் செய்கிறான். அதே மாதிரி நாயக நீயே பற்றி நல்கலை போலுமால் அவ கேட்டா, இவன் மான துரத்திக்கிட்டு போனா, அதனாலதான் பிரச்சனை வந்தது. மனைவி சொன்னதை கேட்டதால் பிரச்சனை. நான் கேட்கிறேன், நாயக நீயே பற்றி நல்கலை போலுமால்னா என்ன அர்த்தம்? நாயக நீயே பற்றி நல்கலை போலுமால்னு அர்த்தம். என் பாடி லாங்குவேஜ்ல புரிஞ்சிருக்கும். பற்றி நல்கலை போலுமால் எனக்கு பிடிச்சு குடுன்னு கேட்டா, அவன் என்ன மான்கரியா கேட்டா? உன்னை யாரையா அம்பு போட்டு அதை கொல்ல சொன்னது? திங்கிறதுக்காக கேட்டா? அழகா இருக்கு, அதோட விளையாடணும், தான் வச்சுக்கணும், வளர்க்கணும்னு. மனைவி சொன்னதை செயல்படுத்துகிற பொழுது சரியாக செயல்படுத்த வேண்டும். இவன் என்ன தெரியுமா பண்ணா? தப்புட்டீங்க ஐயா, அதை கொன்றது தப்பு, அதை கொல்வது என்று முடிவெடுத்தான் ராமன். பற்றுவான் அவை பகழியால் செற்று வானில் செலுத்த உற்றான். பிடிச்சு குடுன்னு தான் சீதை சொன்னா. இவன் பிடிக்கிறதுக்காக போயிட்டு அது தாவி தாவி ஓடுது. இவன் திரும்ப வந்து, தபார்மா அதை இப்ப என்னால பிடிக்க முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அது இந்த ஏரியால தான் இருக்கு, எப்படியும் திரும்ப வரும், நான் உனக்கு பிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா சீதை சண்டைக்கு வந்துருப்பா. உனக்கு வேண்டியது மான் தானே, நான் தானே பிடிச்சு கொடுக்கணும், கவலையப்படாத, இப்ப தப்பிச்சு போயிடுச்சு, நான் உனக்கு பிடிச்சு கொடுக்குறேன். அவள் பிடித்து கொடு என்று சொன்னதை விட்டு விட்டு அடித்து கொள்ளுகின்ற முடிவை ராமனே எடுத்த காரணத்தினால் தான் சிக்கல் வந்தது. அது சாகரப்போ ஓ சீதா ஓ லட்சுமணான்னு மிமிக்ரி வாய்ஸ்ல சொல்லிட்டு அது செத்து போச்சு, பிரச்சனை வந்துருச்சா? இப்ப சீதை சொன்னை கேட்டதால் சிக்கல் வந்ததா? இல்லையே, சொன்னதை சரியாக கேட்காததால் சிக்கல் வந்தது. எவ்வளவு பெரிய சிக்கலியா வந்திருக்கு. தம்பி யார் சொன்னதையுமே சீதை கேட்கவில்லை. லட்சுமண் ரேகா அவ கரப்பாம்பூச்சி வராம இருக்குது கோடு போட்ட மாதிரி போட்டாலாம். இதெல்லாம் ரேவதி ராமாயணம் பேரு. கம்பன்ல கோடு போட்டதெல்லாம் கிடையாது. இஷ்டத்துக்கு இந்தியால ஏகப்பட்ட ராமாயணம் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. கம்பன் விழா நல்லா ஞாபகம் வச்சு. இப்ப இலக்குவன் இதுதாங்க பண்றான். இப்ப இவ என்ன சொல்றா? பெருமகன் வேறு ஒரு பெற்றி கேட்டும் வேறுவலை நின்றனை வேறு என் அப்படின்னு இவ பதறா இல்ல. இவ ஆக்சுவலா என்ன சொல்ல வரா? ராமனுக்கு ஏதோ ஆபத்து, போய் அவனை காப்பாத்து அப்படின்றா. இவனுக்கு நல்லா தெரியும் இது மாரீசன் தான். இவளையும் திருப்திப்படுத்தி ஆகணும். என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். இவன் என்ன பண்ணிருக்கணும்? தனியா சீதையை காட்டுல விடப்படாதுன்னா, சரிம்மா நீ கவலைப்படாத, நான் போறேன், என்ன ஆச்சுன்னு பாக்குறேன். இவனுக்கு நல்லா தெரியும் ராமனுக்கு யாராலும் எந்த பிரச்சனையும் கொண்டு முடியாது, நீ கவலைப்படாதமா நான் போறேன்னு போறா மாதிரி போக்கு காட்டிட்டு கொஞ்சம் தூரத்துல மரத்து ஏதாவது ஒண்ணு பின்ன மறைஞ்சு நின்று அங்கிருந்தே சீதையை கண்காணித்துக் கொண்டிருந்தால் ராவணன் வருகிற பொழுது தாராளமாக தடுத்து காப்பாற்றி இருக்கலாம். அவ சொன்னதை புத்திசாலித்தனமா செய்யறதுக்கு துப்பு இல்லாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டானையா? எல்லாத்துக்கும் பெண்கள் பேர்லயே பழி சொல்லி காலங்காலமா பழகிட்டீங்கய்யா. உங்களையே சொல்ல வச்சமே, அதுதானையா சாமர்த்தியம். தூரத்துல இருந்து பாதுகாத்து இருக்கலாம். நான் இன்னொன்னு சொல்றேன், ராமனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு தானே நீ கவலைப்படுற, கவலையே படாத, வா நீங்க தனியா இருக்க வேணாம், ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் ராமனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம்னு கேட்டிருந்தாலும் ராவணன் வந்து ஏமாந்து போயிருப்பான் ஐயா. ஆமா, காப்பாத்திருக்கலாம்ல. சொல்றத கேட்காமல் இருந்தாலும் சிக்கல் வரும், கேட்பதாக காட்டிக்கொண்டு சொதப்பினாலும் சிக்கல் வரும். இது உங்கள் தவறே தவிர உன் பிழை என்பதல்லால் மனைவி பிழை கிடையாது. அந்த பக்கம் போங்க. அடுத்தவன் மனைவி. இந்த அனுமன் இலங்கையில சீதையை தேடிட்டே போறப்போ மண்டோதரியை பார்த்து சீதையோன்னு நினைச்சானா. வேணுன்ட்டே இந்த காட்சியை வால்மீகியும் வைக்கிறார், கம்பனும் வைக்கிறார். எதுக்காக இப்படி ஒரு காட்சி? எல்லா வகையிலும் மண்டோதரி சீதையை போலவே இருக்கிறார். அது சீதை தானோன்னு நினைச்சு அனுமன் ஆகான்னு சந்தோஷப்படுறான், அப்புறம் வருத்தப்படுறான் வால்மீகியில. இதில் அப்படியே கோபப்படுறான் கம்பன்ல.
இந்த காட்சி எதுக்கு வைக்கிறான்? எல்லா வகையிலும் சீதையை போலவே ஒரு பெண் மனைவியாக வந்தாலும் கூட இன்னொரு பெண்ணை தேடி போகின்ற ஆணின் இழி புத்தியை அந்த இடத்தில் கம்பன் இடித்து காட்டுவதற்காகத்தான் அப்படி ஒரு காட்சியை வைக்கிறான். மண்டோதரி நீ பண்ணது தப்பு ராவணா அப்படின்னு சொன்னதா கம்பன்ல குறிப்பு இல்ல, நான் ஒத்துக்கிறேன். மண்டோதரி சொல்லவே இல்லை, நீ குதிக்கப்படாது சொன்னதாக கம்பனில் குறிப்பு இல்லை. ஏன் இல்லை? ஒரே ஒரு காரணம் தான், நடந்தே தீரும் என்று கம்பனுக்கு உறுதியாக தெரிந்த விஷயத்தை சொல்ல மாட்டான். ஒரு பெரிய காப்பி ஆசிரியனுக்கு அதான், கட்டின புருஷன் இப்படி இன்னொரு பெண்ணை பின்னால் போகிறான் அப்படின்னா சராசரி பெண்ணே சொல்லுவிடையா. மண்டோதரி சொல்லாமல் இருந்திருப்பாளா? சரி, வாய் திறந்து சொல்லி இருக்க மாட்டாள். அவள் கண்களில் இருந்து பார்க்கிற பார்வையில் புரிந்திருக்காது, கண் வழியாக பேசி இருக்க மாட்டாள். கட்டிய மனைவி கண்ணால் பேசுவதை புரிந்து கொள்ளுகிறவன் தான் கணவன், கண்ணாளன். அந்த பேச்ச கேட்காம இவர் பெருசா அப்படியே போர்க்களத்துல போய் மஞ்சனம் குழல் சனகிதன் மலர் கையால் வயிறு அலைந்து கொன்று துயரிடை குளித்தல், அது அன்றே மயன் மகள் அத்தொழில் உறுதல். இன்றைக்கு ஒன்று வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு சீதை சாக வேண்டும் அல்லது மண்டோதரி இறக்க வேண்டும், இரண்டில் ஒன்று நான் பார்ப்பேன்னு இவருக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்து பேசினாரு. அட பைத்தியக்கார, வீட்டுல மண்டோதரி என்ன நினைக்கிறாள் என்பதை புரிந்திருந்தால் உனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதே, காலகாலத்திற்கும் வாழ்ந்திருக்கலாமே. அதனாலதான் ராமனே உனக்கு வாய்ப்பு கொடுத்தான். கணம் நடுவர் அவர்களே, அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மனைவி சொல்வதை முற்றிலுமாக நிராகரித்தால் பிரச்சனை வரும், செய்வதாக காட்டிக்கொண்டு சொதப்பினாலும் பிரச்சனை வரும், செய்வதாக வேறு ஏதோ ஒன்றை அறிவீனமாக செய்தாலும் பிரச்சனை வரும். உண்மையில் மனைவியின் பேச்சை கேட்டால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் என்பதுதான் கம்பனிடமிருந்து நாம் பெறுகின்ற செய்தி என்பது என் தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். நன்றி. சிவகுமார் ரொம்ப கடுமையான விவாதத்தை வச்சிருக்காரு, விளையாடி இருக்கார், சில ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்காரு. கம்பனுக்குமே கூட சில ஆலோசனைகள் சொல்லியிருக்காரு. போற போக்கிலே ஆனா நல்ல நல்ல ஒரு தர்க்கம் எப்படி செய்யணும் அப்படின்றத வச்சு தொடங்கி ஒரு 3 பிடிமானங்களை போட்டுக்கொண்டு அந்த எல்லையிலிருந்து கிளம்பி அவர் போன முறை இருக்கு பாருங்க, அது ஒரு உத்தி. அந்த உத்தியை கையாளத்தானே வேணும். போட்டு ஆட்களை அங்கங்க திசை திருப்பி விட்டுட்டார். சிக்கல் தான். இப்போ கடைசியில் என்ன நடந்திருக்குன்றது தான் இப்போ நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. ராஜா வாங்க, ரொம்ப சிக்கலில் கிடக்கும். சிவகுமார் பேசிய பிறகு எனக்கு என்ன பேசுறது, இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் சிவகுமாருக்கு தான் வரும். ஏன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க. அவருடைய அருமையான சிந்தனையை எல்லாரும் பாராட்டினீங்க, நானும் பாராட்டுறேன். இந்த அம்மா ஒரு விஷயம்தான் சொன்னாங்க, உடனே கோபப்பட்டார். இது என்ன ரேவதி ராமாயணமான்? இப்போ இவர் பேசினது என்ன ராமாயணம்? சிவகுமார் ராமாயணமா? அவர் சிவகுமார் இப்போதான் மகாபாரதம் பேசியிருக்கார். நம்ம சிவகுமார் புதுசா ராமாயணம். நல்ல சிந்தனை அது. ஏன்னா மனைவி சொல்ல 3 வகையா அவர் பிரிக்கிறார், எல்லாத்தையுமே பிரிக்கிறது. இப்போ காதால் கேட்டுட்டு வீராப்பா போனா வாலி செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்றார். ஆசாங்க அவர்கள் கிஷ்கிந்தா காண்டத்துக்கு முன்னுரை எழுதும் போது அதுல சொல்றார், வந்திருக்கிறவன் வலிமையானவன் என்ற அளவில் தான் தாரைக்கு ராமனை பற்றி தெரியும், அதுக்கு மேல அவளுக்கு தெரியாதுன்னு அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அவள் வாலியிடம் பேசும்போது வாலிக்கு எதுவுமே தெரியாது என்கிற தோரணையில் பேசுகிறாள். அதுவே வாலிக்கு பிடிக்கவில்லை. இதுதான் அந்த கதை அப்படின்னு அவர் சொல்றார். அவருடைய கருத்து, அவர் ரொம்ப பெரிய அறிஞர், எல்லாருக்கும் தெரியும். மனைவி கணவனிடம் பேசுகிற தோரணையிலேயே அவள் கருத்தை அவன் நிராகரிக்க முடியும் என்பதற்கு தாரையின் பேச்சு ஒரு சான்றுன்னு அவர் சொல்றார். ஆனா சிவகுமார் என்ன சொல்றாரு, தசரதனும் சேர்ந்து காட்டுக்கு போயிருக்கணுமா, அயோத்தியை ஆள்றதுக்கு ஆள் இல்லாம விட்டுட்டு அரசன் இல்லாம போகக்கூடாது, யாராவது ஒருத்தர் அரச பதவியில் இருக்கணும், விட்டுட்டு போகலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. நீ தான் போகணும், நீ ஏன் சேர்ந்து போயிருக்க வேண்டியதானே? அது கைகேயி ஒருத்தரை தான் போச்சோன்னா
இன்னொரு ஆள் அடிஷனலாக போனது தப்புன்னு எங்கள் அணியில் சொன்னால் இவர் தசரதனை அனுப்புன்றார். இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறது ரூமுக்கும் போட்டீங்களா ஐயா? ரொம்ப அழகு என்னன்னா, நாயக நீயே பற்றி அதை நடிச்சு காட்டினார் பாருங்க. அதாவது பிடிச்சிட்டு வரணுமா, அதுவே மாயமான் சிக்காது. இப்போ ராம என்ன செய்யணும், 24 hours மான் பின்னாடியே சுத்தணுமா? அதுக்கு இடையில வந்து அம்மா அது ஓடிக்கிட்டே இருக்குமா, என்னால் முடியலம்மா, தயவுசெய்து என்னை விட்டுருமான்னு மனைவிட்ட கெஞ்சணுமா? அப்புறம் அம்பு போடும் முன்னாடி நான் அம்பு போடவான்னு கேட்கணுமா? ஏயா ராமன் என்கிற மகா பெரிய கதாபாத்திரத்தை என்ன நினைச்சிங்க நீங்க? எங்க அணியில ஏதோ சொன்னா நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தின் வேகத்தை குறைக்கலாமா அப்படின்னு வேகமா பேசுனீங்களே, ராமன் மட்டும் ஏமா இந்த அம்பு போட்டுறவா, நாங்க என்ன ஈமு கோழியில இன்வெஸ்ட்மெண்டா பண்ண போறோம், ஏமா இதுல இன்வெஸ்ட் பண்ணிடவா, இந்த சீட் கம்பெனியில போடவான்னு வீட்டுக்கார மட்டும் கேட்டு செய்யறதுக்கு ஏயா அம்பு போடுறத ஓடி ஓடி வந்து கேட்கணுமா? இது எல்லாத்துக்கும் மேல லட்சுமணனை ஒளிஞ்சு விளையாடணுமா? என்னையா இது? அவர் போய் ஒளிஞ்சு நின்று ரிமோட் கண்ட்ரோல்லையே பார்க்கணுமா? அவ ஏற்கனவே அபயக்குரல் கேட்ட பிறகு நீ இங்கிருந்து போகாமல் இருக்கிறாயே, வேறு ஒரு நோக்கம் உனக்கு இருக்கிறதா என்றபடி அவர் பேசுகிறார். நீங்க வால்மீகத்துல ஒரு வரி லட்சுமணன் சொல்வதாக வருகிறது. சீதை கடுமையா திட்டுறா, கம்பன்ல கூட அவ்வளவு திட்டுறது இல்லை. திட்டும் போது லட்சுமணன் சொல்றான், இத்தகைய வார்த்தைகள் பெண்களிடம் இருந்து வருவதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் பெண்கள் அற வழி நில்லாமல் கலகம் ஊட்டுபவர்கள் அப்படின்னு வான்மீகத்துல இருக்கு. இது வந்து சரியா தப்பா, பெண்கள் நல்ல அப்படி நம்ம பேசலையா? இப்ப இவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு எதிராக பெண்ணே பேசலாமா அப்படின்னு இந்த அம்மா இருக்கிறாங்க. இப்ப ஆணுக்கு எதிராக ஆண்கள் பேசலாமா? இப்ப நீங்க 2 பேர் பேசினீங்களே, ஆண்கள் எல்லாரும் உடனே பெண்கள் சொல்வதை கேளுங்கள் அப்படின்னீங்களே, அது பேசலாமா? அவங்க உண்மையை பேசியிருக்கிறாங்க. அதுல இன்னும் பயங்கர காமெடி என்னன்னா, லட்சுமணை வந்து சீதா தேவி அண்ணியாரு நீங்களும் என் கூட வாங்க, அண்ணனை தேடி போவோம். என்னையா இது, காட்டுக்குள்ள 3 பேருமா சுத்தி சுத்தி வர்றதா? ஆனா நல்ல சிந்தனைங்க. ஆனா எனக்கு தெரிய சமீபத்துல மிக அழகாக ஒரு வாதத்தை திருப்பி பேசியது சிவகுமார் தான். நமக்கு தான் ஒரே குழப்படியா இருக்கு, இப்படியெல்லாம் செஞ்சிருந்தா நல்லா இருக்குமோன்னு. அதுல இன்னும் ஒண்ணு சொன்னார் பாருங்க, மண்டோதரி கண்களால் பேசுவதை கூட ராவணன் கண்டுகொள்ளவில்லைன்னு. இப்ப அங்க தலைப்பு அதான் போட்டிருக்கு, இல்ல சொல்லுன்னு போட்டிருக்கு. சொல்லுன்னா கண்ணால பேசுறதா, ஜாட காட்டினது, அவ பழிப்பு காட்டினது, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோன்னா. சொன்னது என்ன? அவள் சொன்னாளா? ஒரு முறையாவது ராவனிடம் சொன்னாளா? இருக்கா? அதை சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் ஆண்களுக்கு புத்திசாலித்தனமே இல்லை. ராஜாராம் ஐயா அவர் மனைவிக்கு கால் இருப்பதே நாம் அதில் விழுவதற்குத்தான். இது என்ன சேலத்துக்கு வந்த சோதனை? இந்த ரேஞ்சில் போனா அவளுக்கு கை இருப்பதே நாம் அடி வாங்குவதற்கு தான் சொல்லுவீங்க. இருந்துட்டு போட்டுமே. இப்படி எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் வராது இல்ல, அந்த சட்டத்தை தூக்கி போட்டுருங்க. ஆண்கள் வன்முறை தடுப்பு, ஆண்கள் பாதுகாப்பு சட்டம் தான் வரணும். இப்போ இன்னொரு நல்ல ஆர்குமெண்ட் ராஜாராமையா வச்சார். கைகேயி வரம் வாங்கினாள், ஆனா என்னன்றத அப்ப சொல்லல, பின்னாடி கேட்டுக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நீங்க உடனே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்றாரு. சொல்ல முடியாத அளவு அவள் நடந்து கொண்டாள். அவரே என்ன சொல்றாரு, காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து, அதான பெண்ணின் வேலை இல்லையா? காரியம் யாவிலும் வந்த உடனேயே அவள் போருக்கு போகும்போது போகமாட்டாளா? கை கொடுக்கிறதுக்கு பதிலாக விரல் கொடுத்தாவ கைகேயி, அச்சில விரல் வச்சா காப்பாற்றப்பட்டார். நீ அங்க போனது எப்படி தப்புன்றீங்க? அப்புறம் கடைசியா என்ன, மான கேட்டதால் எதுவுமே பிரச்சனை இல்லை, ராவண வதம் நடந்துதானே ஆகணும்னு ராஜாராமையா சொல்றார். அப்படி போனா எதுவுமே சிக்கல் கிடையாது. கூனி செஞ்சது சரி, கைகேயி கேட்டது சரி, அவங்க ராவண தூக்கிட்டு போனது சரி, இப்படியே ஒவ்வொன்றா சொன்னோம்னா அப்ப சிக்கலே வராதுல்ல. இப்ப சிக்கல் எங்க இருக்கு? என்னென்னவோ கேட்குறாங்க. ஒரு விஷயங்க,
தசரதன் மரணமானது மிகச்சிறந்த மரணம். யாருக்கு கிடைக்கும்? அவன் அங்க போனே தேவர்களா வணங்கினாங்கன்னு சொல்றீங்களே, இப்ப வாலி சொன்னது, வாலிக்கு கிடைத்த வீடு பேரு அவன் சொல்றானே, அங்கதன்ட்ட வந்து சொல்றான், என்னிடம் தவம் இருந்தது, யான் தவம் உடைமையாய் இவ்விறுதி வந்து இசைந்தது. அறிவில்லாத வாலின்னு ஐயா சொன்னாரு, அவனிடம் தவம் இருந்ததுன்னு சொல்லிருக்கானே, அங்கதன்ட்ட சொல்றான், யான் தவம் உடைமையாய் இவ்விறுதி வந்து இசைந்தது, யாருக்கும் சான்று என நின்ற வீரன் தான் வந்து வீடு தந்தான். ராமன் கையால எனக்கு வீடு பேர் கிடைச்சதுயா. அப்ப தசரதனுக்கு இருக்கிறது ராமனுக்கு வாலிக்கு பொருத்தமா இல்லையா? அப்புறம் பெண்களுக்கு கூர்மையான அறிவு இருக்கிறது, ஆண்களுக்கு அறிவு இருக்கின்றதா யாரும் ஒத்துக்கிறதே இல்லை. இப்போ நம்மளும் சொல்லி தோத்து போனோம். சொன்னோம்னா அது ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறேன். ஏன்னா 2 ஆண்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பெண்களுக்கு கூர்மையான அறிவு இருக்கிறதுன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம், +2ல் நிறைய மார்க் வாங்குறாங்க, 10th அந்த பிள்ளைங்க தான் வருதுங்க. ஏன்னா அது உட்காந்து படிக்குது, நம்ம பயில ஊர் சுற்றிட்டு இருக்கான். இது மார்க்கை வைத்து கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்காங்க. மார்க்கை வைத்து நாம அறிவுன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரே ஒரு விஷயம், சீதைக்கு காட்டுக்கு போகணுன்ற கட்டாயம் இல்லை. அவங்க அணியில ரொம்ப தெளிவா சொன்னாங்க, ராமன் வந்து வர வேண்டாம், அங்க காடு சுடும் அப்படின்னு சொல்றான். அவ பேசினதை விட உடனடியாக உள்ள போனா காட்டுக்கு போக வேண்டிய உடை தரித்து கொண்டு வந்து ரெடியா நின்னான். உடைய மாத்திட்டு வந்துட்டான். இதுக்கப்புறம் அவன் என்ன செய்ய முடியும்? மர உரி தரித்து வந்து நிற்கிறாள். இப்போ அவன் கட்டாயம் போய்தான் கூட்டிட்டு தான் போகணும். நம்ம வீடுகளில் சில நேரம் பெண்கள் ரெடியாகி நிற்பாங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு ரொம்ப நொந்து போய் சாயந்தரம் ஆஃபீஸ் லேட்டாக வந்து 7 மணி ஆச்சுமா, இன்னைக்கு வேண்டாம், அடுத்த வாரம் போவோம்னு சொல்லுமுன்னு அந்த மாதிரி ரெடியாக ரோட்டில் நிற்கும். நீங்கள் வரலைன்னா நானே போயிட்டு வந்துடுறேன். நம்ம அந்நேரம் என்ன சொல்லுவோம், வேறு வழி இல்லை தாயே, வா 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 வரேன். வழி நெடுக அப்படியே பாவம் போல போறான்ல. முடிவெடுத்து அவ சொல்லல, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு சொன்னா. ஆனா அதுக்கு அடுத்து இவன் பதில் சொல்லுங்கள உள்ள போய் உடை மாத்திட்டு வந்து நிக்கிறா. என்ன செய்வா அவ? கெஞ்சரானே லக்ஷ்மண, இது இந்த இதை நான் பிடிச்சு தர்றேன், அதுக்கு உடனே என் கணவர் தான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு புது அர்த்தம் சொல்லலாம். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? ராவண வதம் நிகழ வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி மொத்தமா அதை மழுப்ப முடியாது. மனைவி நிறைய பிரச்சனை உடையவள், அவ ஆசைய அங்க நிறைவேற்ற பார்க்கிறா. அவங்க சொல்றாங்க, மாமியாருக்கு வணக்கம் சொல்லுன்னு. சுமந்திரங்கிட்ட, நீயே காட்டுக்கு போறியே, அந்த கிளி இருந்தா என்ன, இல்லாம போன என்ன, அங்க இருக்கிற பறவைகளையெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள், மாமியாருக்கு வணக்கம் சொல்லுங்கள். அதை விட இன்னும் வேடிக்கை என்னன்னா, அயோத்தியை விட்டு வரும் முன்னாடி காடு வந்துருச்சான்னு கேட்பா சீதை. கேட்பாளா இல்லையா? காடு எது வீடு எதுன்னே தெரியல, வெளியில இன்னும் வரல, அதுக்குள்ள காடு வந்து விட்டதான்னு கேட்பா. இவ்வளவுதான் அவளுக்கு இருந்த உலக ஞானம். அதுதான் உண்மை. அது மாதிரி தான் நம்மை சுற்றி இருக்கிற பெண்களில் பலர். எல்லாரும் பாரதி பாஸ்கர் மாதிரி புத்திசாலியா அறிவு கூர்மையோடு இருக்க முடியாது. எங்களை மாதிரி கொஞ்சம் சுமாரானவங்க இருப்பாங்க இல்லையா? ஒருத்தர் 2 பேரை வச்சு ரேவதி அம்மாவை அவங்களே வச்சுட்டு நம்ம முடிவு எடுக்க முடியாது. ராஜாராம் ஐயா சொன்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். தாக்கையாவுடைய வீட்டம்மா வந்து ரொம்ப அவங்க புத்திசாலித்தனமாக அங்க வீட்டில் இருக்கிறதுனால தான் இவர் வந்து இங்க பேசுறாராம். புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. அங்க அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் மேடையில் இவ்வளவு கம்பீரமா அவர் பேசுறாரு. உண்மைதான். ஆனா அந்த அம்மாவை பார்க்கும்போது மட்டும் பேசாம இருக்காரு. ஏன்? புகழ் புரிந்த இல்ல பார்த்த உடனேயே கப்புனு சப்த நாடி அடங்கி அம்மா. காரணம் ஒன்னும் கேட்காதுன்னு அர்த்தம். இப்ப பேச்சாளர்கள் இத்தனை பேர் இருக்கமே, வீடுகளில் பேச முடியும்னா நினைக்கிறீங்க? நம்ம பேச்சு வரும்போது அவங்க வேற சேனல் பார்க்குறாங்க. என்ன ஏது அப்படின்னோம்னா, இது இங்கே பேசுறதானே அங்கேயும் பேசியிருப்பீங்க, இதை போய் விடிய விடிய எவன் பார்ப்பான்? அந்த பேச்சிலேயே ஐயாவுக்கு தெரியாதுதான், பேச்சில் அடிபட்டு போகுது. பேசலாம், பெண்கள் கருத்தை முழுவதும் தள்ளி விடுங்கள் என்று சொல்லவில்லை. ராமாயணத்தில் வந்த சிக்கல்கள், இது ஏன் இப்படி நடந்தது, இது ஏன் இப்படி வந்திருக்கலாம்னு பின்னாடி என்ன வேணாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். ஆனால் அந்த நேரத்திலே கைகேயை அடக்கி வாசித்திருந்தால், அவன் கையின் காப்பு உன் கழுத்தில் இருக்கிற மங்கள நான் என்று தசரதன் கதரும் போது
அதெல்லாம் முடியாது, நீ அவனை காட்டுக்கு அனுப்பியே ஆகணும்னு சொல்லி உறங்கிடுறா கைகேயி. அவன் உறங்காமல் உலையில் இட்ட ஒரு இரும்பை போல கொதிக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது சீதையும் சரி கைகேயும் சரி கொஞ்சம் வீட்டுக்காரருக்கு சொன்னதை கேட்டிருந்தா, அல்லது அவர்கள் சொன்னதை கணவன்மார் கொஞ்சம் கேட்காதிருந்தால் சிக்கல்கள் வந்திருக்காது என்பதுதான் உண்மை. பெருமக்களை முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதே விவரமான ஆளுன்னு பாரதி பாஸ்கரை வேற பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. வாங்கப்பா நடுவர் அவர்களே, இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குறதுன்னு அரசியல்வாதிகள்லாம் அப்பப்போ வாங்கிப்பாங்க. ஆமாம், அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. இது மட்டும் இந்த பட்டிமன்ற மேடையில் வந்து தான் அப்படின்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே யாரும் வாங்கியிருக்காங்களா? அப்படி இவர் வாங்கினாரு. இப்போ பெண்கள் எல்லாம் புத்திசாலிகள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. பாரதி பாஸ்கர் மாதிரி ஒருவர், இதுக்கு பேர் தான் ஆன்டிசிபேட்டரி பெயில். ஓ அப்படியா? முன்ஜாமீன் சில சமயங்களில் தள்ளுபடி செய்யப்படும், எல்லா நேரமும் கொடுக்க மாட்டாங்க. இல்லை, இவங்க ராஜா சார் பேசினது வந்து எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாகவே இல்லை. இப்படி பேசலைன்னா தான் ஆச்சரியமா இருந்திருக்கும் எனக்கு. மார்க் வாங்குவதை வைத்தே பெண்கள் புத்திசாலிகள் என்று சொல்லிவிட மாட்டோம். அப்போ எதை வச்சு தான் சொல்லுவீங்க நீங்கள்? மார்க் வாங்கினா அதை வச்சு இல்லை. இப்போ ஐன்ஸ்டீனுக்கு பிறகு இயற்பியலில் அது போன்ற புத்திசாலி யாருமே இல்லாத வெற்றிடம் 100 வருஷங்களா இருந்தது. இன்றைக்கு கியூபாவை சேர்ந்த ஒரு பெண் தான் ஐன்ஸ்டீனுக்கு இணையான புத்திசாலி என்று விஞ்ஞான உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. இப்ப இந்த சான்று உங்களுக்கு போருமா? இன்னும் வேணுமா? இப்ப கைத்தட்டி பிரயோஜனம் இல்லை, பேசும்போது அதை யோசிச்சிருக்கணும். இப்ப என்ன சான்று கொடுத்தாலும் அவர்களுக்கு அறிவில்லை என்ற முடிவோடைய நீங்க பேசினாக்க சான்றுகள் உங்களுக்கு போதாது. தாரை வாலியிடம் வந்து பேசுகிற போது அவளுடைய தோரணை சரியாக இல்லை என்பதை ஆசா ஐயா பதிவு செய்திருப்பதாக ராஜா சொன்னார். ரொம்ப பெரியவர், அவர் பதிவு செய்திருப்பதில் உண்மை நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆனால் யோசித்து பார்த்தால் தாரை அப்படி பேசுகிறவளா? அப்படி அவள் ஏறுமாறாக பேசக்கூடியவள் என்றால் ஆனானப்பட்ட இலக்குவனின் கோபத்தை குறைக்க அவளை போய் புத்திசாலியான அனுமன் அனுப்பி இருப்பானா? வார்த்தைகளிலே பஞ்சு போன்ற மென்மையும் அறிவிலே அறம் போன்ற கூர்மையும் கொன்றவள் என்றுதானே தாரையை போய் அனுப்புகின்றான் இலக்குவனின் கோபத்தை குறைக்க. வாலிட்டு அப்படி என்ன அவளுடைய தோரணை தவறாக இருந்தது? வந்த உடனே உனக்கு அறிவு இருக்கா? நீல ஒரு அரசனா? அவன் சும்மாவா வந்திருக்கான்? அவன் ராமனோட இப்படியா சொன்னா? இல்லையே. அவனுக்கு ஒருவேளை துணை இருக்கிறதோ என்று துண்ணிய அன்பினர் சொன்னார் என்று தாரை சொல்லுகிறார். நான் சொல்லுவதாய் சொன்னால் கூட ஒரு கணவனுடைய ஈகோ அதை பொறுத்து கொள்ளாது என்ற காரணத்தினால் துண்ணிய அன்பினர் என்னிடம் சொன்னார் என்று பணிவோடு தானே தாரை வார்த்தைகளை வைக்கிறார். ஒரு அறிவுனா என்னன்னு வள்ளுவன் சொன்னான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வாலி எத்தனை பெரிய வீரன், ஆனால் மனைவியிடம் இருந்து வந்தது என்ற ஒரே காரணத்தால் அந்த அறிவுரையை அவன் மறுதளிக்கிறானே. இதனால் தானே அவனுக்கு சங்கடங்கள் நேர்ந்ததுன்னு நாங்க சொன்ன ராஜா சார் சொல்றார். வான்மீகத்துல இருக்கான் பெண் கலகம் ஊட்டுகிறவள் என்று. வான்மீகம் ஒரு ரா எபிக். கம்பன் அதை இன்னமும் 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 பண்பாட்டு நெறிகளால் பதப்படுத்தி 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 நமக்கு கம்பராமாயணத்தை கொடுத்தான். இந்த பட்டிமன்றம் வான்மீகி என்ன சொன்னார் என்பதை பற்றியது அல்ல. கம்பன் அப்படி சொன்னானா? பெண் கலகம் ஊட்டுகிறவள் என்பது கம்பனுடைய வாக்கு மூலமா? ஒருவேளை சொன்னது வான்மீகியாகவே இருந்தாலும் கூட அது உண்மைக்கு மாறானது என்றால் அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று கம்பன் நின்றானே, அதுதான் இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்புக்கு உதவ போகிற விஷயம். மண்டோதரியனுடைய பார்வையிலிருந்து ராவணன் தெரிந்து கொள்ளவில்லை. சொன்னாளனா சொன்னா மண்டோதரியும் சொன்னா, தானியமாலியும் சொன்னா. தானியமாலியை விட ராவணனுக்கு இன்னொருத்தி புத்தி சொல்லி இருக்க முடியுமா? மகனுடைய மரணத்தை கண்டு தானியமாலி கொதித்து எழுந்தாளே, உன்னுடைய காமத்துக்கு உன்னுடைய மகன் பலியா என்று கேட்டாளே, அதற்கு பிறகும் திருந்தாத ஆணவம் ராவணனுக்கு இருந்ததே. அதனால் மனைவி சொல் பேச்சை கேளுங்கள்னு நாங்க 3 பேரும் சொன்னாக்க, ஏன் மண்டோதரி சொல்லவில்லையா? அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை எனும் அமுதினால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகையன் என்று அவள் சொல்லுகிறாளே,
அப்போது கூட ராவணனுக்கு புரியவில்லை என்று சொன்னால், அதிரடியாக புத்தி சொல்லாவிட்டாலும் அழுகையும் அன்பும் தோய்ந்து அவள் புத்தி சொல்லுவதை ராவணன் புரிந்து கொள்ளவில்லை என்றால், மனைவியின் பேச்சை கேளுங்கள் என்று நாங்கள் 3 பேர் சொல்லுகிறோம். நடுவர் அவர்களே, ராஜா பேசியதை பற்றி எனக்கு வியப்பில்லை, ரேவதி பேசியதை நினைத்தால் தான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. திருவிளையாடல் படத்துல ஒரு காட்சி வரும். இந்த நக்கீரர் கேள்வி கேட்ட உடனே நாகேஷ் சொல்வாரு, ஐயா உங்களை போல் 2 வேண்டாம், நீர் ஒருவர் இருந்தால் உலகம் உருப்பட்டு விடும். பெண்களினுடைய பெருமையை தூக்கி பிடிக்க ரேவதி மாதிரி 2 வேண்டாம், அவர் ஒருவர் இருந்தால் போதும். இந்த கட்சி பேசுனதுக்காகவா இப்படி சாபம்? ஏமா கட்சி பேசுனதுக்காக இல்ல, பேசும்போது சொன்ன விஷயங்களுக்காக. தீராத பழியை தேடி தந்தவள் சீதா என்று சொல்லலாமா? தீராத பழியை தேடி தந்தவளாய் சீதை இருந்தால், விவேகானந்தர் உலக இலக்கியங்களிலே தேடி பாருங்கள், 1000 ராமர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள், இன்னும் ஒரு சீதை கூட உங்களுக்கு கிடைக்க மாட்டாள் என்று எப்படி விவேகானந்தர் சொன்னார்? விவேகானந்தர் சொன்னதை விட்டுலாம். கம்பனுடைய வாக்குமூலம் என்ன? புத்திசாலியான ஆஞ்சநேயன் சொல்லவில்லையா, உன் குலம் உனக்கு தந்து உயர் புகழுக்கு ஒருத்தியாய் தன்னை தனிமை செய்த வன்குலம் கூற்றுக்கு இந்த என் குலம் எனக்கு தந்தாள் என்று அனுமன் வணங்குகிறானே, அந்த சீதையை பார்த்தா தீராப்பழியை தந்தாள் என்று சொல்லுகிறீர்கள். இப்போ சில பேர் புத்திசாலித்தனமா பேசதான் நினைச்சுக்கிட்டே பேசுவாங்க. நான் ரேவதியை பத்தி சொல்லல, பொதுவா சொன்னேன். கைகேயி என்று யாராவது பேர் வைக்கிறார்களா? ஜடாயுன்னு கூட தான் யாரும் பேர் வைக்கிறது இல்லை, அதனால ஜடாயு கெட்டவன் ஆயிடுவானா? ஆஞ்சநேயன் யாராவது பேர் வச்சுக்கிறீங்களா? அப்ப ஆஞ்சநேயன் கெட்டவனா? பேர் வைக்கிறது இல்லை. வேதாளம் படத்தை மாத்திரம் போய் பார்த்துட்டு வந்தா போறாது. கம்பராமாயணத்தை நடுவுல படிக்கணும். தமிழ் ஆசிரியர் வேற நீங்க. இலக்குவன் சரியாக சிந்தித்தான், அதற்கு காரணம் அவன் மனைவியை பிரிந்து இருந்தான் என்று ரேவதி சொல்லுகிறார். அப்படியா? இலக்குவன் எப்போதும் மனைவியை பிரிந்த பிறகெல்லாம் சரியாக சிந்தித்திருந்தால், படையோடு வந்த பரதனை பார்த்து அண்ணனுக்கு எதிராக சண்டை போட வந்தான் என்ற தவறான முடிவுக்கு இலக்குவன் எப்படி வந்தான்? அது தவறான முடிவில்லையா? பரதன் என்கின்ற அன்பின் ஆழியை பற்றின ஒரு தவறான கருத்தை இலக்குவன் எடுத்துக்கொண்டானே மனைவி பிரிந்திருந்த போதுதான். அதுக்கு என்ன சம்பந்தம்? நடுவர் அவர்களே, சத்யபாமாவை கிருஷ்ணன் தேரிலே அழைத்து போனான் போருக்கு என்ற கருத்தை ரேவதி இங்கே வைத்தார். கைகேயி மாத்திரம்தான் போல, சத்யபாமா போனான்னு. கைகேயி சத்யபாமா என்ற 2 பெண்களை கம்பேர் பண்ணவே முடியாது. சத்யபாமாவிடம் திரௌபதி கேட்கிறாள், கண்ணனுக்கு 8 மனைவிகள், 8லே ஒருத்தி சத்யபாமா, நீ எப்படி 8ல் ஒன்றாக இருக்கிறாய் என்று திரௌபதி கேட்கிற போது சத்யபாமா சொல்லுகிறாள், கண்ணனை பொறுத்தவரையில் நாங்கள் 8 பேரும் 8 உடல்கள் கொண்டவர்களே தவிர ஒரே உயிர் கொண்டவர்கள், அத்தனை பேரையும் ஒன்றே போல் நடத்த கண்ணனால் முடியும் என்று சத்யபாமா பதில் சொல்லுகிறார். தயரதன் அப்படியா செய்தான்? ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட். கைகேயினுடைய காலிலே விழுந்து கிடந்தான். ஆனால் அவளுடைய மகனுக்கு மணி சூட்ட போகிறது என்ற தகவலை கூட கோசலை ஒரு தாதியின் மூலம் அறிகிறாளே தவிர கணவன் நேரே வந்து சொல்லவில்லை. என்ன ஒருவருக்கும் என்ன வித்தியாசம்? கைகேயை பற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தன. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். பட்டிமன்றம் எதை பற்றியது? மனைவியினுடைய சொல்லை கேட்கக்கூடிய நிலையில் இருந்தவர்களில் அதை கேட்கலாம் வேணான்ற 2 ஆப்ஷனும் இருக்கிறவங்க, அதை கேட்டதுனால சிக்கல் ஜாஸ்தியாச்சா, கேட்கலன்னா சிக்கல் ஜாஸ்தியாச்சா? கைகேயும் தசரதனும் இந்த ஆர்குமெண்ட்டுக்கே வரமாட்டாங்களே, ஆப்ஷனே கிடையாது. தயரதன் வரத்தை கொடுத்து விட்டான், அதை கொடுத்தே தீர வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறான் அவன். கைகேயி கேட்டவள், அவள் விடாப்பிடியாக வரத்தை கேட்டாள் என்றால் கால நாடகத்தினுடைய ஒரு சிறு துளிதான் கைகேயி. கைகேயை பற்றி கம்பன் சொன்னானே, அவள் தீயவை யாவிலும் சிறந்த தீயார். அதே கம்பன் தான் சொன்னான், அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தனள் தூமொழி மடமான் என்று. கைகேயி ஒரு கர்மயோகி இல்லையா? எந்த பழி வந்தாலும் சரி, எந்த பாவம் வந்தாலும் சரி, அவள் பிடித்த பிடியில் நடந்ததாலானே காப்பியம் ஒரு அடி முன்னாலே வைத்தது நடந்தது. அவங்க அதற்கு முன்னாடி தாக்கு ஐயா பேசுகிற போது, இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் மனைவிகளை வீட்டில் விட்டு விட்டு வந்திருக்கிறவர்கள் என்று சொன்னார். இங்க இருக்கிறவங்க எல்லாம் வீட்டில் இருக்கிற வீட்டம்மாலாம் அங்க போயாவது நடுவர் சொல்ல போகிற நல்ல தீர்ப்பை கேட்டு திருந்தி வாருங்கள் என்று சொன்னதனாலே வந்திருக்கிறவர்கள் இங்கே இருக்கிற அத்தனை பேரும்.
நடுவர் அவர்களே, நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இங்கே வால்மீகியை பற்றி நிறைய பேசிவிட்டோம். அதனால் கம்பனுக்கு பின்னாலே வந்த துளசியை பற்றி பேசலாம், தவறல்ல. ஏனென்றால் துளசியினுடைய ராமாயணம் முழுக்க முழுக்க கம்பனில் தோய்ந்ததால் வந்த ராமாயணம். அதனால் துளசியை பற்றி பேசலாம். ராமாயணம் எழுதுவதற்கு முந்தைய காலகட்டத்திலே துளசி தன்னுடைய மனைவியின் மீது தீராத மையல் கொண்டிருந்தார். ஒரு கருமழை நாள், புயல் அடிக்கிறது. மனைவியை பார்க்க வேண்டும் என்று துளசி கிளம்புகின்றார். ஒரு ஆற்றின் வெள்ளம் போகின்ற போது ஒரு மரக்கட்டையிலே ஏறி போகின்றார். அதுக்கு பிறகு அவ வீடு அங்கே இருக்கு, மாடியில் இருக்கா, எப்படி போறதுன்னு தெரியல. ஒரு ஆலமரத்து விழுத பிடிச்சு அப்படியே உள்ள குதிக்கிறாரு. இந்த மாதிரி மழையிலே இந்த புயல் எப்படி வந்தீங்கன்னு அந்த மனைவி கேட்கிறா. விளக்கை கொளுத்தி பார்க்கிற போது தெரிகிறது, இவர் மரக்கட்டையில வரல, வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருந்த ஒரு பிணத்தின் மீது ஏறி இவர் வந்திருக்கிறார். இவர் ஆலமரத்தினுடைய விழுதை பிடித்துக் கொண்டு தாவவில்லை, ஒரு பாம்பை பிடித்துக் கொண்டு உள்ளே தாவி இருக்கிறார். துளசியின் மனைவி சொன்னார், இவ்வளவு ஆபத்துகளை எல்லாம் மேற்கொண்டு வெறும் உடலான என்னை பார்ப்பதற்கு இத்தனை ஆவேசம் கொள்ளுகிற நீங்கள் நிலையற்ற இந்த உடலை விடுத்து நிலையான ராமநாமத்தை நினைக்கிற போது இன்னமும் எவ்வளவு சிறப்பாக உங்களால் இருக்க முடியும் என்று துளசியின் மனைவி சொல்ல, அதை கேட்டு அந்த நிமிடமே மனைவி சொல்லை வாங்கி கொண்ட துளசி ராமாயணத்தையே எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், மனைவியின் சொல் பேச்சை கேட்டால் ஒரு ராமாயண காப்பியத்தையே எழுத முடியும் என்று சொன்னால், மனைவியின் பேச்சை கேட்டவர்கள் ஒரு நாளும் குறைபட்டு போக மாட்டார்கள் என்ற நல்ல தீர்ப்பை நம் நடுவரை தவிர வேறு யார் வழங்கிவிட முடியும்? நன்றி. என்னை கொண்டு வந்து இதில் சேர்த்து விட்டு கட்சிக்கு தீர்ப்பு கொடுக்கணும்ன்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. பெரியோர்களே, கொஞ்ச நேரம் நாம் கம்பராமாயணத்தை மைய பொருளாக வைத்துக்கொண்டு சில பாத்திரங்களை எடுத்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த 6 அறிஞர்களும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வழக்கம் போல நீங்கள் எல்லாரும் ஓரளவு அதை எப்படி கேட்கணுமோ அப்படி விறுவிறுப்பாக கேட்டுருக்கிறீங்க. இப்போ நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லேயே மனைவியுடைய சொல்லை கேட்பதா அல்லது கேட்காமல் விடுவதா என்பதுதான் ரொம்ப அடிப்படையான கட்டம். இது ரொம்ப நேரம் நம்மளை ரொம்ப தொலைவில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த பக்கத்தில் கேட்டால் அவர் இவங்களை மிரட்டுறாங்க, இவங்க அவங்கள மிரட்டுறாங்க. ஒரு பெண்ணு ஒரு கட்சிக்கு வந்து பேச வந்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் பேசி ஆகணும். அதனால் அவங்கள போய் நம்ம கட்டார் புட்டார்னு அடிச்சிடக்கூடாது, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு கட்சியை எடுக்க பேச வந்தாச்சுன்னு சொன்னால் தன்னுடைய தன்மதம் நிறுத்தல் இருக்குல்ல, நமக்கு ஒரு வழக்கம் இருக்குல்ல, அதை நிறுத்தி ஆகணும். அதுக்காக அவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வாதத்தில் தள்ளிக்கிட்டே போயிட வேண்டியது தான். சரி, இப்போ இருக்கக்கூடிய சூழலை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னார், கேட்காதவர்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி கேட்டு கெட்டவர்கள் உண்டு, கேளாமல் கெட்டவர்கள் உண்டு. முடிச்சுக்கிட்டோம். எதனாலே சிக்கல்கள் பெரிதாகின தான் அடிப்படை. சிக்கல் பெருசாக இருக்குன்னு சொல்லிக்கிறோம். 2 பக்கத்துலையும் இது வந்திருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, தசரதன் வரம் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு தொடங்கி வரம் கொடுத்ததே தவறு. அப்படி வரம் கொடுத்தது மட்டுமல்ல, அவளுடைய மனைவியுடைய வார்த்தையை கேட்டது அதை விட மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. தசரதனை பொறுத்த மட்டிலே அவருக்கு எல்லாம் அந்த காலத்து மன்னர்களுக்கு நிறைய மனைவியர் உண்டு. இப்போ குறிப்பாக இங்கே சொன்னது 3 மனைவி சொல்லியிருக்கிறாங்க, 3 பேர் சொல்கிறாங்க குறிப்பாக அங்கே இருக்கிறது. அந்த 3 மனைவியரிலேயே அது யார் இளமையானவள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் விவாதத்துக்கு உரிய பொருள். பலரும் அதில் முரண்படுறாங்க. இருந்தாலும் இவ இளமையான பொண்ணு தான் அப்படின்றது முடிவாக இருக்கு. கைகேயி இளம் பெண்ணு,
அது மட்டும் இல்லை, அவளுக்கு தேர் ஓட்ட நன்றாகவே தெரியும். தேர் ஓட்ட நன்றாக தெரியும் என்பதனாலே தான் அவளை அழைச்சிக்கிட்டு போனான். அழைத்து கொண்டு போனதுனாலே அவன் அரக்கர்கள் மத்தியிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறான். சும்மா சாதாரணமா இல்லை. அவன் இந்த அம்மா இவ கைகை சிறு பிள்ளையாக இருந்தாலும் ஒரு முறை அல்ல போர்க்களத்தில், அதே போர்க்களத்தில் இருமுறை அவனை தசரதனை காப்பாற்றி இருக்கிறான். அப்படி காப்பாற்றுகிற பொழுது ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லலாம் தானே, பிள்ளையே உனக்கு என்ன வேணும் கேளு, அத்தனை நீ என் உயிரவே காப்பாற்றிருக்கிற அப்படின்னு ஒரு கணவன் மனைவியிடம் சொல்லுவது தவறா? ஒரு கேள்வி நிற்குது, சொல்லலாமா? ஒரு தவறா அப்படின்னா என்ன கேட்டால் அது தவறு இல்லை. ஒரு நல்ல நாள், அவளுக்கு ஒரு பிறந்த நாள். இப்போல்லாம் நம்ம பிறந்த நாள் எல்லோரும் கொண்டாடுறோம். நம்ம என்ன சொல்கிறோம், முதல் நாளே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு அவள் எதை விரும்புவான்னு சொல்லி தெரிந்து ஒன்று வாங்கி வச்சுருக்குறோம். அல்லது அவகிட்டையும் கேட்குற, என்ன வேணும்? அது அந்த அம்மா அதுக்குள்ள பெருசாக நீ தான் இருக்க, எனக்கு உன்னை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு அது ஒரு பெரிய ஒரு பிட்டு ஒன்று போடும். சரி வழக்கம் தான், நம்ம ஒன்று சொல்கிறது, சரிப்பா நீ ரைட்டு உனக்கு என்னடா வேணும் சொல்லு, ஒன்று ஒன்று என்ன வேணுண்ணா? வேணாயா, என்னையா சேலை எல்லாம் சேலை, நகை எல்லாம் நகை எல்லாம் போட்டாச்சா, உடுத்தி கழிச்சாச்சா விடியா அப்படின்னா, இல்லை பிள்ளை வேறு ஏதாவது வாங்கினா நீ என்னமான்னு வாங்கிட்டு வா போ அப்படின்னு அவள் சொல்கிறது தான். தாக்கு வாங்கி கொடுக்கலையா, நடக்கிறது தான். நம்ம கேட்கறது தானே, கேட்கணும், அது நம்ம செய்யத்தான் வேணும். ரைட்டு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நீ கேட்டையில அப்பவே கொடுத்துருக்க வேண்டியதானே, இதையே இவ்வளவு இழுத்தையே வில்லங்க வந்து போச்சே. ஆனா கேட்டது அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டா, எல்லா பெண்களை போலவே எனக்கு வேண்டாம், நீ இருக்கையிலன்ட்டாவா, இல்லை பின்னாடி வேணா வாங்கிக்கிறேன்ட்டா. பிறகு கேட்டுக்கலாம் சொல்லிட்டா. சரி முடிஞ்சு போச்சு. அது அவளை இப்ப கேட்பதாக இல்லை, கேட்கறதாவா இருந்தா. அதான் அவர் என்ன சொன்னாரு, சூசகமா சொன்னார். சில சதி வலைகள் பின்னப்பட்டிருக்கும், சில சதி வலைகள் பின்னப்பட்டிருக்கும். அந்த சதி வலையில என்ன நடந்தது, அங்க இருந்த கூனி என்ற ஒருத்தி அவ போய் இந்த பெண்ணுடைய மனசுக்குள்ள அவளை எப்படியெல்லாம் தூண்டி மாற்றிவிட முடியுமோ அவளுடைய சுயநலத்துக்காக இதை மாற்றி விட்டுட்டா. இவளும் மாறாமல் இருந்தவள் மாறிவிட்டாள். ஆனா ஏன் மாறினா, அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் மாறினாள் என்பதற்கு அரக்கர் செய்த பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் வரிசையா வருது இல்லைங்களா? துறக்க நல்லருள் துறந்ததல் தூமொழி மடமான். இப்ப தூமொழி மடமான் என்று எப்போது கம்பன் அவளை பற்றி சொல்லுகிறானோ அதுல எல்லாமே அடிபட்டு போச்சு. தூமொழி மடமான் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா? அதனால அவளை குறை சொல்ல முடியாது. ஆச்சுங்களா? ஆஹா, கேட்டிருக்க கூடுவா, ஏன் கேட்டான் அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க. ஏன் கேட்டார் என்பதற்கு தான் காரணம் என்ன சொல்லிட்டாங்க, இந்த செய்திருக்கக்கூடிய அரக்கர்கள் செய்திருக்கிற பாவம் அல்லவர் இயற்றிய அறம் இன்னி வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றார். இவ்வளவும் சேர்ந்து துரத்தினதுனால ஒரு விரட்டல் நடக்குது அங்கே. அவையெல்லாம் சேர்ந்து செய்ததினால இது நடந்தது என்று சொல்லியிருப்பதினாலே நிச்சயமாக அவனை பொறுத்த மட்டில் ஒத்துக்கொண்டது, செய்ய ஒத்துக்கொண்டது இருக்கு இல்லையா, அது வாய்மையும் மரபும் காக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு.
அதான் அவன் செய்துட்டான். சரி, இப்போ செய்ததுனால என்ன ஆகி போச்சு? ராமன் அரசு இழந்தான். உள்ளுக்குள்ளே அவனுக்கு இவனுக்கு தசரதனுக்கே ஒரு சாவு வந்து அதில் அவர் கேட்குறாரு, பொய் சொன்னான். நம்ம தசரதன் பொய் சொல்லிவிட்டான் அப்படின்னாரு. பொய் சொல்லலை அவன், தசரதன் பொய் சொல்லலை. என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, தசரதன் இதற்கு முன்னரே ராமன் விஸ்வாமித்திரர் கூட போயிருக்கிறான் காட்டுக்கு, பிரிந்து தான் போனான். அப்போது உயிரோடு தான் இருந்தான் தசரதன். இப்போ ரெண்டாவது இவன் பிரிந்து போகிற போது உயிரோட இருப்பானான்றா, அதுக்கு என்ன சொல்லிட்டாவ, ஒரு முனிவர் இட்ட சாபம் இருக்கு பாருங்க, அந்த சாபத்தில் தான் நான் சாக போறேன்னு சொல்லி அவன் பின்னே யார்கிட்ட சொல்றான்? கோசலை கிட்ட சொல்றான் அவன். அப்போ நிலைமை என்ன பிரச்சனை? அது உள்ளபடியே வாக்கு கொடுத்தது சத்தா, அவன் அவளுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக செய்திருக்கிறான். அது ஒரு தவறு இல்லை. அப்போ கணவன் வந்து மனைவிக்கு வாக்கு கொடுக்கலாம், சொல்லலாம். அது சரிங்க, பிரச்சனை வந்துருச்சே, சிக்கல். அப்படி கொடுக்கலாமா, வாக்கு கொடுக்கலாமான மனைவி கேட்கலாம். கேட்கலாம்ன்றதுக்கு நம்ம ஐயா சிலம்பொலி கேட்ட சொல்லிடுவார். சிலப்பதிகாரத்தில் யார் கேட்குறா? சேரன் செங்குட்டுவன் வஞ்சி காண்டத்தில் தன்னுடைய மனைவியை பக்கத்தில் வச்சுட்டு கேட்குறான், நம்ம சிலை எடுக்கணுமே, யாருக்கு சிலை எடுக்கிறது அப்படின்னு கேட்டபோது, அந்த பாண்டிய நாட்டுக்குள்ளே புகுந்து சோழ நாட்டுக்குள்ளே இருந்த அவளை விட நம்ம ஊருக்குள்ளே அகநாடு வந்து அடைந்த பெண் இருக்கிறாளே, அவளுக்கு எடுக்கலாமியான அவன் சொன்ன உடனேயே அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டான் பார்த்தீங்களா? அப்போ மனைவியுடைய வார்த்தையை கேட்கலாம் என்பதற்கு எங்க இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு? ஐயா, இது சாதாரண விஷயம். இன்னொரு கேள்வி கேட்கலாம், இது ஒரு சாதாரண விஷயம். ஆனா ஒரு ராஜ்ய விவகாரம், அது அங்கதானே போய் கேட்டிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சபையை கூட்டித்தானே கேட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சபையை கூட்டி கேட்பது என்பதை விட அவனுடைய முடிவே என்னன்னா, அவனுடைய முடிவைத்தான் சபை ஒத்துக்கொண்டது. தசரதன் முடிவைத்தான் சபை சொன்ன முடிவை அல்ல தசரதன் கேட்டது. இவன் சொல்றான், நான் சொன்னதுக்காக நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்கிறான். அங்கேயும் அவங்க சம்மதம் சொல்லிவிட்டாங்க. இவன் சொன்ன சொல்ல அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இங்கேயும் இவன் சொல்லித்தான் அது நடக்க போற காரியம். அதனால சொன்னதில் தவறு ஒன்று இல்லை. இது வழக்கு முன்னாடியே சிலப்பதிகாரத்திலையும் கேட்கலாம் என்ற ஒரு முறை இருக்கு. கேட்காமல் இருந்தது இருக்கு பாருங்க, அதுக்கு ஜூலியஸ் சீசர்ல சொல்றான். ஜூலியஸ் சீசர்ல அவன் கேட்க மாட்டேங்கிறான். நம்ம ஊர் பாடல்கள் பூராமே கட்டபொம்மன் வரைக்கும் கேட்கறது இல்லை. மன்னன் அவன் மனைவி சொல்லுவா, ஆனா மன்னன் கேட்க மாட்டான். அதான் நம்ம ஊர் வழக்கம் இருந்தது. அது நாடக வழக்கா போச்சு. அது சிறப்பு. இதுல ஜூலியஸ் சீசர்ல அவன் சொல்றா, கலிபோர்னியா சொல்றா, அவனே சொல்றான், இரவு 3 முறை அலறி எந்திரிக்கிறான். இரவெல்லாம் அலறி எந்திரிக்கிறா, 3 முறை அலறி எழுந்திருக்கிறான். அதை மறுநாள் பேசுறான் ஜூலியஸ் சீசர். அவன் தனிமையில பேசுறான், ஏன் இப்படி எந்திரிக்கிறான்னு. ஆனாலும் கூட அடுத்த நாள் அவன் சொல்றாவா, நீ போக வேண்டாம், இன்று போகாதே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன நடக்கு, நான் என்ன கண்டேன்னா, கனவுல வீதிகள்ல பெண் சிங்கங்கள் குட்டி போட்டு இருக்கு. ஒண்ணுமில்லை, கல்லறைகள் திறந்து கிடக்கின்றன. புதைக்கப்பட்டிருந்த ஆன்மாக்கள் எந்திரிச்சு மேல போறாங்க. வேண்டாம், நீ போக வேண்டாம் அப்படின்னு அலறா கிடந்து. அப்ப அப்படி சொல்லுகிற ஒரு காட்சியை அவன் முடியாது. அவன் சொன்னது மட்டுமில்லை, அவன் சொன்னது மட்டுமில்லை, வழியில ஒரு சூத்சேயர் சொல்றான், ஒரு பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்து சொல்றான், போகாதே அப்படின்னு. கேட்கலையே. ஆக கேட்காத கட்டங்களும் உண்டு.
நம்ம ஊரில் இவன் கேட்கல, இங்கே யார் கேட்கல? வாலி கேட்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வாலி, அதில் என்ன சந்தேகம் இருக்குது வாலியில்? வாலியை பொறுத்த மட்டில் அவர் வந்திருந்த விவகாரம் மனைவி ஐயா சொன்னது பெரிய, அது பாரதி அதை சொன்னது விஷயம் சத்தான். ஏன்னா எனக்கு அண்ணன், அவர் ஆசாங்க அண்ணன் வந்து பெரிய புலவர், அவங்களுடைய பாதங்களின் கீழே இருந்து பாதம் படிக்க வேண்டிய ஆட்கள் நாங்கள். ஆனால் கருத்து ஒருத்தருக்கும் வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்கும். அது பெரும் புலவர் அவர், நம்ம கருத்து சொல்லக்கூடாது என்பது இல்லை, அவங்ககிட்ட மாறுபடலாம். அவள் வந்து அப்படி ஒன்று சொல்ல, அவளுக்கு முதல்லையே வான்மீகியில் சொல்லுகிற பொழுது வேற மாதிரி சொல்கிறாங்க. வான்மீகியில் சொல்லியிருக்கிற கதை என்னன்னா, அங்கே இவனுக்கு தன்னுடைய மகனுக்கு நண்பர்கள் ஒற்றர்களாக இருந்து கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்த செய்தியை அவன் இவகிட்ட சொல்கிறான், தாய்கிட்ட, இப்படி ராமன் என்பவன் நீங்கள் வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஆட்கள் நமக்கு வேண்டிய நெருக்கமானவர்கள் சொல்லுகிறார்கள்னு சொல்கிறான். இங்கே அப்படி சொன்ன பிற்பாடு அவன் அதை கேட்டு யாரு என்ன வரும்னு சொல்லி விசாரிக்கலை. என்ன ஒரு நெருக்கடி இருக்குன்னா, அவனுக்கு முழுக்க வான்மைகளை எப்படி சொல்றான்னா, ராமனிடத்திலேயே உன்னிடம் நான் மடிந்து போக வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு. ரொம்ப தெளிவாகவே இதில் வான்மையில ரொம்ப தெளிவாக சொல்கிறான். நான் ராமா, உன்னால நான் சாகரம்னு தான் இங்கே உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு அங்கே சொல்கிறான். இங்கே அப்படி சொல்லலை, இங்கே வித்தியாசமான போக்கை காட்டுறாரு. கம்பன் காட்டுகிற பொழுது ரொம்ப வித்தியாசமா ஒரு காரணம், அது காரணம் ஒரு 1000 ஆண்டுகள் வளர்ச்சி. அங்கே வான்மீகில காட்டுக்கு போகிற அவர்கள் என்ன கோடரி அருவா அம்முட்டு எடுத்துட்டு போறாங்க. ராமன் இப்ப நம்ம இருக்க ராமன் பார்க்கிறோம், அப்படியா பார்க்கிறோம்? 1500 ஆண்டுகளுக்கு பிறகு ராமனை நாம் இப்ப எப்படி வைத்திருக்கிறோம்? தொழுகிற பாத்திரமாக ஆக்கி வைத்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு என்ன, ஒரு வில்லு தான், வேறு ஆயுதங்கள் அவரிடத்துல இல்லை. ஆனா அங்க அவர் தெளிவா எழுதுறார். எதுக்காக இது? சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? அங்க ஓடுகிற மானு, பன்றி எல்லாம் வெட்டி சாப்பிடலாம், அப்படி வெட்டி சாப்பிடுவதற்காக கொண்டு போறோம்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த மானை சொன்னார் பார்த்தீங்களா, எதுக்கு கொல்லணும், அம்பு போடணும் அப்படின்னா பாருங்களா, அந்த மானை தூக்கி சுமந்து கொண்டு வருவதாகத்தான் இருக்கு அதுல ஆன்மீகில. அப்ப இவ்வளவு மாற்றங்களை எல்லாம் அதெல்லாம் தூக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கி புதுசா கொண்டு வந்து நாம் பார்க்கக்கூடிய கம்பன் கதை வேற. கம்பன் அது ஒரு தெய்வமா கதைனா, அங்க இருந்து எடுத்துக்கொண்ட தெய்வமாக்கதையாகவே அதை நமக்கு தர்றாங்க கம்பன். நாம் தொழுகிற பாத்திரங்கள் எதுன்னு நான் முதலே சொன்னேன், அதனால தான் அவன். அதனால அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, வான்மையில இவன் வாலி முதல்ல தெரியும் அவனுக்கு, அங்கே அயோத்தியில நாடு இழந்து புறப்பட்டு வருகிற காட்சி இவனுக்கு தெரியும், அதை சொல்றான். அது மட்டும் இல்லை, கடைசி விவகாரம் அந்த சொன்னார் இல்லையா, தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தன போலும் செய்கை அப்படின்னா, சீதா பிராட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்ற வரைக்கும் அவனுக்கு தெரியும். இவ்வளவு தெரிந்தவனுக்கு அவன் தன் எல்லைக்குள்ளே வந்திருக்கிறான் என்பது தெரியாது அப்படின்னு சொன்னான்னா, இது எந்த வகையில் அது சரின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சின்ன வாதம் அதுதான். இவனுக்கு என்னன்னு தெரியுது, அவன் எங்கெங்க இருந்து புறப்படுகிறான்றதெல்லாம் அவனுக்கு ஒற்றர்கள் தகவல் கொடுக்கறாங்க, எல்லாம் தெரியுது. ஆனா தன்னுடைய எல்லைக்குள்ளே வந்திருக்கிறான். வந்தது மட்டுமல்ல, ஒரு முறைக்கு இருமுறை தன்னுடைய தம்பி ஓடி போய் வர்றான். 2வது முறையாக வருகிற பொழுது அவனுடைய கழுத்திலே வேற மாலை ஒன்ன போட்டுக்கிட்டு வேற வர்றான். இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அடிக்கிற போதும் அவன் ஒரு திசையை மாத்தையும் பார்க்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாதா அவனால? என்னங்க அது தெரிந்து கொள்ள முடியாதா என்ன? அவனுக்கு
ராமனோடு போய் ஆகணும். ஏன்னா அவனுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒருபடி அவன் எதுக்காக வந்தான்? இங்கே ஒரு படை காவல் தளபதியாக பூமிக்கு வந்தான். பூலோகத்துக்கு அவன் வந்ததே, இறைவன் அவனை அனுப்புவதே எதுக்காக? இதுக்கு ஒரு தளபதியாக இங்கே வர்றான். கமாண்டர் இன் சீஃப் அவனே கடைசியில் என்ன ஆகிட்டான்? காட்டி கொடுக்கிறவனாக போய் இவனிடத்தில் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். ராவணனோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். எவனை அழிப்பதற்காக வந்தானோ அவனிடத்திலேயே போய் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். என்னை அடித்தா நீ வா, உன்னை அடித்தா நான் வர்றேன், அவனு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அது? இப்போ அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னா, இதை எல்லாவற்றையும் சீர்தூக்கி நம்ம பார்க்கணும். சிலர் முரண்படுகிறவர்கள் இருப்பாங்க. ஆனால் தாரை அவன் புறப்படுற போது சரியாகத்தான் சொல்கிறான், முறையாகவே சொல்லுகிறாள். கேட்க மாட்டேன்ட்டான். அது கேட்காததுக்கு காரணம் இதுதான். இந்த பின்னணிகளை எல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவன் முடிவு பண்ணிட்டான். அங்கே இதில் சொன்ன மாதிரி நான் இறந்து போவதற்கு முடிவு பண்ணிட்டேன், உன்னுடைய கையால் நான் வாழ வேண்டும் என்று விரும்பினேன் அப்படின்னு வில்லியில் செய்த வான்மையில் சொன்னது தான் இங்கே பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் கம்பனில் அப்படி இல்லை. அவர் ஏசுகிறான், பேசுகிறான், அப்புறம் கடைசியில் அறிவு தந்தாயின்னு சொல்கிறான். அது மொத்தத்துக்கு பொருத்தமாக எனக்கு தெரியலை. சரி, இப்போ வச்சுக்கிடுவோம். முதல் மொத்தத்துக்கு நீங்கள் பாருங்கள், கொடுத்தது தப்பா, கேட்டது தப்பா, சிக்கல்கள் பெருசாச்சா? கேட்டதுனால சிக்கல் வந்துச்சு. என்ன சிக்கல்? நாடு இழந்ததும் மன்னன் மடிந்ததும் ஒரு சிக்கல் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் முடிவு என்ன? அதனுடைய முடிவு என்ன? முடிவை பார்க்கணும் இல்லையா? முடிவு நிச்சயம் திரும்பி இவன் போகிறான். 14 ஆண்டுகள் தான். 14 ஆண்டுகள் கழிச்ச உட்பாடு இவன் திரும்பி போகிறான், நாட்டை ஆளுகிறான். அப்படின்னு ஊர் உலகுக்கு நன்மை நடக்குது. 14 ஆண்டுகள் தான் முடிஞ்சு போச்சு. இங்கே வருவோம். இங்கே கேளாததுனால என்ன ஆகிப்போச்சு? கேளாததுனாலே அவன் கேட்குறது என்ன? வாலி கேட்கல, ராவணனும் கேட்கல. ராவணனிடத்தில் மண்டோதரி சொன்ன காட்சி ஒன்றும் இல்லை. ஆனால் தானியமாலி சொல்றா, எதையா சிந்தித்து இருக்கின்றீர் அப்படின்னு அழுகிறா. அவன் அழுகிற காட்சியை பார்க்கிற பொழுதே அந்த அக்ககுமாரன் தன்னுடைய மகன் இறந்து போன உடனேயே அவனுடைய கால்களின் கீழே விழுந்து வயிறு அலைத்து அடித்து அவன் அழுகிற காட்சியை பார்த்தா அங்கே சொல்கிறான். ஆனால் ராவணனை பொறுத்த மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவனுக்கு ஆணவம் பெரிதாக நிற்கிது. செருக்கும், பெருமிதம், சிறுமை, இந்த மூணும் இருக்கக்கூடாது என்று திருவள்ளுவர் சொல்லுவார். ஆனால் இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? தன்னை யாரும் அழிக்க முடியாது என்ற எண்ணம் வந்துடுச்சு. அந்த எண்ணம் வந்து விட்டதுனாலே, அந்த செருக்கு வந்து விட்டதுனாலே யார் சொன்ன சொல்லையும் அவன் கேட்பதாக இல்லை. தம்பிமார் சொன்ன சொற்களை கேட்கவில்லை, பாட்டன் சொன்ன சொல்லை கேட்கவில்லை, பெற்ற பிள்ளை சொன்ன சொல்ல கேட்கவில்லை. அப்புறம் யார் வரல கேட்க போறான்? ஒரு ஆள் 2 ஆளா சொல்லிக்கிறாங்க. மனைவி அவ வந்து சொல்றா, எதையா சிந்தித்து இருக்கின்றீர் பேதையாய், காமம் பிடித்து உழறதையா, என்னையா செய்ய போற நீ கேட்கிறாளே. அப்பவா உனக்கு யோசனை வேணும் இல்லையா? வரல. ஆனால் என்ன காரணம் இத்தனைக்கும்? இதற்கு பின்னே நடந்தது என்ன? ஏற்கனவே தேவர்களுடைய சதி அங்கே தொடங்கிருச்சு. அதாவது இவர் மேலே சொல்லிட்டார், இவர்கள்லாம் ஒரு ஏற்கனவே முன்னாடியே ஒரு திட்டம் நடந்து போச்சு. முன்னாடியே மேலுலகத்தில் திட்டம் வந்தாச்சு, வரையறை வச்சாச்சு. அது தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது.
இவனை எங்கே பிடிச்சு அடிக்கிறதுன்றதுல தான் கவனமாக அங்கே வர்றாங்க. ஆனால் அவன் ஏற்கனவே எப்போது வேதவதி விஷயத்தில் விழுந்தானோ அது போச்சு. அங்கே எப்போது அவனுக்கு தாடகை இருக்காளே, தாடகையும் அவளுடைய பிள்ளைகளும் இருக்காங்களே, மாரிசனும் சுபாகுவும், தாடகையும் சுபாகுவும் போயாச்சு. மாரிசன் தப்பிச்சு நிற்கிறான். அது ராமனுடைய அம்புக்கு தோல்வியா? இப்போ கேள்வி. ராம அம்பை எவரையும் விடாது. ஆனால் ஏன் மாரிசனை மட்டும் விட்டு வச்சிச்சு? என்னங்க, அவனை மட்டும் கொண்டு போய் கடலுக்குள்ள தள்ளி விடுதுன்னா அவன் பின்னாடி தேவைப்படுவான். அவன் தான் வந்து இந்த கதையை நடத்திக்கிட்டு போகணுன்றது எல்லாம். இது ஆல்ரெடி பிளான்டு கதை, எல்லாம் முடிவாகி போச்சு. அந்த முடிவில் அவனை மட்டும் விட்டு வச்சிருக்காரு. என்ன காரணம்? அப்போ அம்புக்கு தோல்வியா அல்லது தேவர்களுடைய திட்டத்தில்? அது சூழ்ச்சி. அது எதில் தோல்வின்னு சொல்ல முடியாத. ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க, இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு. அவன் அங்கே கொண்டு போய் தள்ளியாச்சு. ஆக அவன் தண்டகாரண்ய அந்த பகுதியவே ஒரு தன்னுடைய உறவுகள் சாகுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வர்றவனே சூர்பனக அவன் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரா மாடிறாங்க. கரண், தூடனன் எல்லாம் போறாங்க. இது பூரா அவனுக்கு தெரியாமையா இருக்கு? ராவணனுக்கு தெரியாம எப்படி இருந்திருக்க முடியும்? ராவணன் எங்க இருந்தா அயோத்தியில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியுது. அவன் ஒரு கூணர் கிழவி, அவன் செய்த சூழ்ச்சியை பற்றியெல்லாம் அவன் சொல்றான் அவன். ஆனா இது மட்டும் எப்படி இவனுக்கு தெரியாம இருக்கும்? மறைச்சிருச்சு, கண்ணு மறைக்குது, அவ்வளவு இருக்கும். ஏன் முடியாது? தேவலோகத்தில் என்ன நடந்ததுன்றது வசிஷ்டருக்கு தெரியுது. வசிஷ்டர் வரப்போறான், பிறக்க போறான் ராமன் அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஏன்? புலனடக்கம். இவனிடத்துல புலனடக்கம் இல்லை. இவன் வந்து காமம் என்ற வகப்பட்டு போனான். விளைவு என்ன? ஒவ்வொன்றா இழக்கிறான். கடலை இழக்கிறான். தன்னுடைய எல்லைக்குள்ளேயே எதிரியுடைய படம் வந்து உட்கார்ந்துருக்கு. இவன் உள்ளுக்குள்ள கோட்டைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு என்னங்க 3 உலகங்களையும் ஆண்டு கொண்டிருந்தவன் சொல்றான். ஆனா 3 உலகங்களையும் ஆண்டு கொண்டிருந்தவன் அவனுடைய கோட்டைக்குள்ள இருந்து கொண்டு எட்டி பார்க்கிறானே, எவ்வளவு பெரிய கேவலம் யோசித்து பாருங்க. எப்போதோ தோற்று கீழே விழுந்து செத்து போனானையா ராவணன். கதை முடிஞ்சு போச்சு. அது அப்படின்னா என்ன போகுது? அறம் வாழ வேண்டும், மரம் வீழ வேண்டும் என்ற ஒரு முடிவு வந்துச்சு. அதனால் இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? கேட்டது கேளாத வச்சுக்கிட்டு கதை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதான் விஷயம். அதுதான் சுருக்கமாக சொல்ல போனோம்னு சொன்னால், பெரியோர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நியதி இருந்தாலும் கூட மனைவியுடைய வார்த்தையை கேட்பதற்கு பாருங்க, கேட்பது அது எனக்கு பட்டதை சொல்கிறேன். ஏதோ இறைவன் 2 கண் கொடுத்திருப்பது போல, 2 காதுகள் நமக்கு இருப்பது போல, காதில் 2 ஓட்டம் இருக்கிற மாதிரி, 2 மூக்குத்துவாரம் இருக்கிற மாதிரி, கால்களும் கைகளும் 2 இருக்கிற மாதிரி, ஒன்றை இழந்து ஒன்று முடியாது. குடும்ப வாழ்க்கை எப்போது நாம் தொடங்குகிறோமோ அப்போது அவள் இல்லாமல் நான் முடியாது, நான் இல்லாமல் அவள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறா பார்த்தீங்களா? அது மாதிரி அது முடியாது. அது கேட்க வேண்டும். கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம போட்டு என்ன சொல்கிறோம்? நிச்சயம் அதுவும் இவன் தசரதன் கேட்கிற அந்த சூழலெல்லாம் பார்த்தோம் சொன்னால் ரொம்ப வான்மீகியில் சொல்லியிருக்கிற காட்சிகளே ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அத்தனை சிறப்பாக ஒரு நெருக்கடியான நிலையில் அவன் வாக்கு கொடுக்குறான். இது எல்லாத்தையும் கேட்டதுனால நடந்த விஷயம் என்ன? அங்கே தீமை தொடங்குவது போல இருந்து நன்மை பிறந்தது.
இங்கே அழிந்தது மொத்தமா. ராவண சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சையா, ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அழிந்து போனது. அது மட்டும் இல்லை, கடைசியில் என்ன, அவனுடைய சாம்ராஜ்யத்தில் நிற்க இவனுடைய மிஞ்சி போனது யாரு? விபீஷணே. அது அழிந்து போன சாம்ராஜ்யம். அது அந்த சாம்ராஜ்யத்தில் அவன் அரசனாக இருந்து என்ன செய்ய? நம்ம ஆட்கள் 5 வருஷம் கழிச்சு ஏற்பாடு வர்றதுக்கு போனோன்னு சொல்கிறாங்களே, நிதியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, என்ன செய்து தான் நம்ம போகிறோமோ நினைக்கிறாங்கள சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி சில நேரங்களில் ஏதும் இல்லாத ஒரு புழுதி காட்டில் போய் விபீஷணன் உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. மனைவி சொல் கேட்பது, அதனால் திரும்ப சொன்னான், பாரதத்தில் கூட சொல்லியிருக்கிறாங்க, அவள் நம்முடைய ரகசியத்தில் சிநேகிதி, ரகசியத்தில் சிநேகிதி. துன்ப நேரத்தில் அவள் நமக்கு தந்தை.